கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands. Oislands, with 30 years experience in the petrol forecourt retail, C-store and hospitality industry, we provide flexible Oislands software which includes Synex POS, Echo Boss, Echo HHT and Synex OPT, built around your business. It's no wonder we work with companies like Spar, Booker, Londis, Nisa Local, Certus Energy, Green Energy, Harvest Energy, Valero, ESSA and many more. Add your business to our list. Get in touch with us today to see how we can help. Call us on 0208 123 4530 or check out our website www.oislands.com. Oislands, your satisfaction is our success. பல்வேறுபட்ட இடங்களில் நாங்கள் என்ன செய்தோம் என்கிற கேள்விகளை பலர் கேட்பதுண்டு. சார், நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் நினைப்பதுண்டு, நாங்கள் செய்தவைகள் அபிவிருத்திகளாக பட்டியல்படுத்துவதல்ல, ஒரு இனம் என்ற அடையாளத்தை தக்க வைப்பதில் 2009க்கு பிற்பாடு அந்த எங்களுடைய போரியல் வாழ்வு மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இனத்தை தக்க வைப்பதில் அல்ல இன மானத்தை தக்க வைப்பதில் எங்களால் முடிந்த அளவு இதுவரையும் நகர்த்தி சென்றிருக்கிறோம். அந்த வகையில் செய்யக்கூடிய பல அபிவிருத்தி பணிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வவுனியாவிலே டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு 2000 மில்லியன் ரூபாய் நெதர்லாந்து நிதியிலே ஒரு பெண் நோயியல் பிரிவு கட்டியதற்காகவும், வவுனியாவிலே அவர் ஒரு வைத்தியசாலை ஒரு ANE ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் கட்டியதற்காகவும், சாவகச்சேரியில் கட்டியதற்காகவும் அவருக்கு விழா நடந்தது. அவை ஒரு பெரிய விஷயங்கள் செய்ய முடியாது என்பதில்லை, அதை செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுடைய கையில் இல்லை. இருந்தும் நீங்கள் குறிப்பிட்டது போல, இங்கே தம்பி யுவந்தன் சொன்னது போல, ஒரு ஆடிட்டோரியம் வட்டக்கச்சி மத்திய கல்லூரியிலும் ராமநாதபுரம் மத்திய மகா வித்தியாலயத்திலும் ஆரம்பித்திருந்தோம். ஆனால் வட்டக்கச்சி மத்திய கல்லூரியினதும் அப்படியே ஒரு கட்டத்தோடு இருக்கிறது. ராமநாதபுரம் மகா வித்தியாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஆரம்பத்தோடு அது நின்று விட்டது. இப்பொழுது வட்டக்கச்சி மத்திய கல்லூரியினுடைய புலம்பெயர் நாடுகளில் வாடுகின்ற பழைய மாணவர்களுடைய பெருமுயற்சியினால் அந்த ஆடிட்டோரியத்தினுடைய வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. அது மகிழ்ச்சிக்குரியது. நான் நினைக்கிறேன், அந்த பெருமுயற்சிகளை உலகமெல்லாம் வாடுகின்ற வட்டக்கச்சி மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் முன்னெடுத்திருப்பது வரலாற்றின் ஒரு பெரிய தொடக்கம். நான் அதற்காக அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் அந்த முயற்சிக்கு கைகொடுங்கள். விரைவாக அதனை நிறைவேற்ற முயற்சிப்போம். நான் நினைக்கிறேன், இது என்னுடைய பள்ளிக்கால என்னுடைய ஊர் தொடர்பான விடயங்கள். ஆனால் அவை மட்டுமல்ல, இந்த ஈழதேசத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நீங்கள் பல பேரும் இந்த இடத்திலே கூடியிருக்கிறீர்கள். நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ளும் நிற்கிறோம். சங்கு முழங்கடா தமிழா, சாதனை பாடடா தமிழா என்று பாடிய, இது என்னுடைய பாட்டு இல்லையா, இது என்னுடைய தேசிய விடுதலை பாடல். ஆகவே இந்த பாடலுடைய ஒரு வரிகளை நான் சொல்லுகிறேன். இந்த காலகட்டம் ஏன் எங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், ஒவ்வொரு தேர்தல்களும் தான் இப்பொழுது எங்களுடைய களமாக மாறியிருக்கிறது. ஈழதேசத்தில் தமிழர்களுடைய வரலாற்றிலே அவர்கள் தீர்மானிக்கின்ற, தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்ற, தங்களை தாங்களே தீர்மானிக்கின்ற ஒரு நாடாக அந்த ஒரு தேர்தல் களங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு போராட்ட களம். நாங்கள் ஆயுத ரீதியான ஒரு போராட்டத்தில் இருந்து அந்த போராட்டம் கவனிக்கப்பட்ட பிற்பாடு 2009களுக்கு பிற்பாடு எங்களிடம் இருக்கிற இந்த வாக்கு என்கிற பேராயுதத்தை கொண்டு இஜனநாயக அடிப்படையில் அந்த ஜனநாயகத்தின் தத்துவங்களை, ஜனநாயக விழுமியங்களை கையிலே வைத்துக் கொண்டு எங்களுடைய இனத்துக்கான பாதையை திறந்து விடுவதற்கான பயணத்தை நாங்கள் அந்த வாக்குச்சீட்டினூடாக செய்ய முனைகிறோம். அவ்வாறு செய்வதில் தான் பல ஆணைகளை மக்கள் பலமுறை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தல், 2015 நடந்த பாராளுமன்ற தேர்தல், 2020 நடந்த பாராளுமன்ற தேர்தல், 2013 நடந்த மாகாண சபை தேர்தல்கள், 2011 கிழக்கில் நடந்த மாகாண சபை தேர்தல்கள், 2011 18 நடந்த ஊராட்சி மன்ற தேர்தல்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய மக்கள் எங்களுடைய தேசிய விடுதலைக்காக தங்களுடைய ஆணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சி ஊடாக அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் யாரும் நிராகரிக்க முடியாது. ஆகவே இந்த ஆணையினுடைய பிரகாரங்களில் தான் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு முயற்சிகளை எடுத்திருக்கிறோம்.
இப்பொழுதும் கூட ஒரு தேர்தல், அது இலங்கை நாட்டுக்கு முழுவதுமான ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு வித்தியாசமானது. இம்முறை இவ்வளவு காலமும் ஒரு 2 போட்டியாளர்களுக்கு இடையில் தான், ஒரு பிரதான போட்டியாளர்களுக்கு இடையில் அந்த தேர்தலுடைய முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தென்னிலங்கையில் அறகலைய போராட்டத்துக்கு பின்னர் அரசியல் ஒரு வடிவம் எடுத்திருக்கிறது. அந்த வடிவம் என்பது பொருளாதார ரீதியாக கோவிட்டுக்கு பின்னான பொருளாதார வீழ்ச்சியும் அதனை கட்டியெழுப்புவதில் ஏற்பட்ட மாற்றங்களும் அங்கேயும் அரசியல் ரீதியான பெண்முனை தாக்கங்களை செலுத்தியிருக்கிறது. அந்த பெண்முனை தாக்கங்கள் என்பது பிரதானமான 2 வேட்பாளர் என்ற கருத்தியலை அது உடைத்து இப்பொழுது தென்னிலங்கையிலே அது ஒரு 3 முனை 4 முனை போட்டிகளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், ஜனாதிபதியாக வர போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாச அவர்கள், ஒரு வித்தியாசமான மனித அலைகளுக்குள் முகம் கொடுத்திருக்கின்ற ஜேவிபி அனுரகுமார சனாயக் அவர்கள், இனப்படுகொலையாளிகளின் முகாமில் இருந்து வந்திருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்கள் பிரதான போட்டியாளர்களாக பார்க்கப்படுகிறார்கள். சரத் பொன்சேகாவும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவரும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக விடுதலை புலிகளின் மீது நடத்திய மனித வெடிகுண்டு தாக்குதலின் வாகனம் இதுதான் என்று அதனை கொண்டு வந்து வைத்து அவரும் ஒரு வாக்கு கேட்கின்ற மனிதராக இருக்கின்றார். இவையெல்லாம் ஒருபுறம் தென்னிலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது தமிழர் பிரதேசத்தில் இருந்தும் ஒரு பொது வேட்பாளரை இறக்கி அந்த பொது வேட்பாளர் கூடாக நாங்கள் எங்களுடைய செய்தியை சொல்ல வேண்டும், நாங்கள் மீண்டும் எங்களை அடையாளப்படுத்த வேண்டும், எங்களுடைய கோரிக்கைகளை முனைப்புப்பட வைக்க வேண்டும் என்ற ஒரு கூருணர்வு இன்று தமிழர் பிரதேசங்களிலும் முளைவிட்டு அது ஒரு பொது வேட்பாளராக ஒருவரை கிழக்கு மண்ணில் இருந்து அரியணைந்தன் அவர்களை அது அடையாளப்படுத்தி இருக்கிறது. எங்கள் வரலாற்றை நான் இங்கே வந்து நின்று பேசுகிறேன் என்றால், கிளிநொச்சி மண்ணினை நாங்கள் உயிர் வாழுகிறோம் என்றால் உங்களுக்கு நன்கு தெரியும். இயேசு குரு காலத்தில் அதனை முறியடித்து கிளிநொச்சி மண்ணை மீட்டெடுத்ததில் அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு போராளிகளுடைய இரத்தமும் கண்ணீரும் தசையும் அந்த கிளிநொச்சி மண்ணிலே இப்பொழுதும் இருக்கிறது. அந்த அம்பாறை, மட்டக்களப்பு, கிழக்கு மாகாண சகோதரர்களுடைய இரத்தத்திலும் கண்ணீரிலும் தான் நாங்கள் இன்று கட்டடங்களை கட்டியிருக்கிறோம். நாங்கள் அந்த மண்ணிலே வாடுகிறோம். அதுக்காக எம்மவர்கள் போராடவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலான போராளிகள் அங்கு வாழ்ந்து எங்களுக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே நான் போரெழுச்சி குழுக்களிலே ஒரு பங்காளியாக இருந்த பொழுது, வட்டக்கட்சி பகுதியினுடைய போரெழுச்சி குழுவின் செயலாளர், கிட்டத்தட்ட ஒரு நாளில் 6 அல்லது 7 வித்துடல்களை தேராவில் தீனும் இல்லத்திலே கொண்டு போய் விதைத்திருக்கிறோம். அள்ளுவதற்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, உடன்பிறப்புகள் இல்லாத எத்தனையோ உடல்களை அடக்கம் செய்தவர்கள் நாங்கள். எங்களுடைய கைகளால் மண்ணள்ளி போடுகிற பொழுது, பூ போடுகிற பொழுது கூட பிறந்தவன் இல்லை, கூட பிறந்தவள் இல்லை, பெற்ற தாய் இல்லை, பெற்ற தந்தை இல்லாமல் போன எத்தனையோ உறவுகளை நாங்கள் தேராவில் தீனும் இல்லத்திலே புதைத்தவர்கள். இன்று அதே கிழக்கு மண்ணில் இருந்துதான் நாங்கள் இன்று ஒரு வேட்பாளரை பார்க்கிறோம். ஆகவே அந்த இரத்தங்களுக்கும் சதைகளுக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் நாங்கள் சொல்ல போகின்ற செய்தி என்ன? எங்களுக்கு முன்னாலே பல பேர் பொது வேட்பாளர் என்றால் அந்த பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களை மட்டும்தான் பதிவு செய்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு தென்னிலங்கை வேட்பாளரை ஆதரிப்பதென்றால் என்ன காரணத்துக்காக ஆதரிக்க போகிறோம், அல்ல என்ன காரணத்துக்காக நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற விடயத்தை யாரும் இதுவரை தெளிவாக எழுதியதை நான் காணவில்லை. செஞ்சோலையிலே படித்தவர்கள் செஞ்சோற்று கடனோடு கூட எழுதுவதை நான் காண முடியவில்லை. அல்லது பல போராளிகள் எழுதுகிறார்கள், எதிராக எழுதுகிறார்கள். ஆனால் சரி, என்ன காரணத்துக்காக நாங்கள் டிமாண்ட் பண்ணலாம், அவர்களோடு நாங்கள் எப்படி பேசலாம் என்பதை யாரும் சொல்ல முன்னாலே பல விடயங்கள் உண்டு. நாங்களும் அரசியலில் எடுத்த தீர்மானங்களில் பிழைகள் இருக்கலாம். நான் 2009 வரை அதிபராகவும் என்னுடைய காலம் முடிந்து 2010ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு 3 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது கூட எங்களுடைய கட்சியினுடைய முடிவுகள், வேளைகளில் எடுத்த முடிவுகள், அரசியல் தீர்மானங்கள் பிழைத்திருக்கின்றன. பிழையாக நடந்திருக்கலாம், தீர்மானங்கள் எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. இந்திய ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தத்துக்குள் உள்ள போலீஸ் அதிகாரத்தையோ காணி அதிகாரத்தையோ நாங்கள் பயன்படுத்த முடியாதவாறு இலங்கையிலே தடை இருக்கிறது என்றால் எத்தனை பேர் அதனை தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறார்கள்?
குறிப்பாக பாருங்கள், ஒரு இன முரண்பாட்டுக்கு அடிப்படையில் தான் இந்த இன முரண்பாட்டை தீர்ப்பதற்காகத்தான் 11ஆம் திருத்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்டது. ஆகவே இது ஒரு மொழிவாரி அடிப்படையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் 13ஆம் திருத்தமே பேசுகிறது. ஆனால் வடக்கு மாகாணத்தினுடைய பொது பிரதம செயலாளராக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு சிங்களவரே பொதுச் செயலாளராக இருந்தார். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுதுதான் அவர் மாற்றப்பட்டார். சுகாதாரம் என்கிற அதிகாரம் ஒரு மாகாணத்துக்கு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று 13ஆம் திருத்தம் சொல்கிறது. ஆனால் மொழி அடிப்படையில் இப்பொழுதும் வடக்கு மாகாணத்தினுடைய மாகாண சுகாதார பணிப்பாளர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற தென்னிலங்கையைச் சேர்ந்தவர். இப்பொழுதும் வடக்கு மாகாணத்தினுடைய வரியிருப்பாளர் அதிகாரி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற தென்னிலங்கையைச் சேர்ந்தவர். நாங்கள் கேட்கிற அதிகாரம் என்ன? மாகாணத்திடம் கல்வி இருக்கிறது, மாகாணத்திடம் சுகாதாரம் இருக்கிறது, மாகாணத்துக்கு நாங்கள் காணியை தருகிறோம் என்கிறார்கள். அதுக்குள் தான் வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை, கடலோர காவல் திணைக்களம் இவையெல்லாம் காணிகளை வைத்திருக்கிறது. ஆனால் காணி அதிகாரம் இருக்கிறது. வடிவேலு சொன்னது போல இருக்கு, ஆனால் இல்லை. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands. Oislands, with 30 years' experience in the petrol forecourt retail, C-store, and hospitality industry, we provide flexible Oislands software which includes Synex POS, Echo Boss, Echo HHT, and Synex OPT, built around your business. It's no wonder we work with companies like Spar, Booker, Londis, Nisa Local, Certus Energy, Green Energy, Harvest Energy, Valero, ESSA, and many more. Add your business to our list. Get in touch with us today to see how we can help. Call us on 0208 123 4530 or check out our website www.oislands.com. Oislands, your satisfaction is our success. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands. இவ்வாறுதான் நிலைமை. இந்த நிலைமைகள் இன்னும் மாற்றம் பெறவில்லை. யுத்தம் முடிந்தவுடன் காலிமுகத்தடலிலே மஹிந்த ராஜபக்ச கூடிய கூட்டத்திலே சொன்னார், நான் ஆனந்த சங்கரி கேட்கிறதை கொடுக்கிறேன், நான் டக்ளஸ் சிவானந்தா கேட்கிறதை கொடுக்கிறேன், 13 அல்ல நான் 13+ கொடுப்பேன் என்று சொன்னார். பான் கி மூன் அப்பொழுது இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் நாங்கள் எல்லாம் முகாம்களில் இருக்கிற பொழுது முகாம்களை பார்வையிட ஹெலிகாப்டர்லே வந்தார். அவர் விலங்கு வானூர்தியிலே வந்து பார்க்கிற பொழுது மஹிந்த ராஜபக்ச சொன்னார், நான் 13+ கொடுக்கிறேன், அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர், வெளியுறவுத்துறை அமைச்சர் NS கிருஷ்ணா யாழ்ப்பாணம் பச்சிலைப்பள்ளி கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளியினுடைய பேராலையிலே வந்து இந்திய வீட்டு திட்டங்களை திறந்து வைக்கிற பொழுது சொன்னார், பசில் ராஜபக்சவை வைத்துக் கொண்டு இந்த அவர்கள் சொல்லுகிறார்கள் 13+ தருவதாக. ஆனால் இப்பொழுதும் கடந்த இதே மாதம் இன்றைக்கு 31ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஜெட்விங் ஹோட்டலில் எங்களுடைய கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களை அழைத்து பேசிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்றார், மாவை போலீஸ் அதிகாரம் பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது, அது நல்ல ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் வந்தால் நாங்கள் அதில் பேசுவோம். காணி சம்பந்தமாக நாங்கள் ஒரு ஆணைக்குழு போட்டு கதைப்போம், மற்றதை பற்றி நாங்கள் பேசுவோம், மற்ற அதிகாரங்கள் உங்களுக்கு தரலாம், அது இருக்கிறாரு. சஜித் பிரேமதாசா சொல்றார், நான் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறேன், விடாலம் அவரும் இருக்கிறார். நீங்க சொல்ற நல்லாட்சியை நான் சொல்றதில்லை, இதே மைத்ரிபால சிறிசேனவை நாங்கள் கொண்டு வந்தாங்க, பெருமை எடுத்துக் கொள்றோம். நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே, மைத்ரிபால சிறிசேன, சஜித் பிரேமதாசா இந்த 3 பேரெல்லாம் சேர்ந்திருக்கிற காலத்திலையும் அவர்கள் ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறது. கிட்டத்தட்ட 72 தடவைகள் பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக கூடி பேசியது. அந்த காலகட்டம் ஒரு சான் முன்னேற முடியவில்லை. இந்த தோல்விகள் எல்லாம் நாங்கள் தோற்று போனவர்களாக மக்கள் எங்களை பார்க்கிறார்கள். எங்களுடைய கொள்கைகள், எங்களிடம் இருந்த நினைவுகள், எங்களுடைய எண்ணங்களில் மக்களுக்கு ஒரு அதிருப்தி உண்டு என்பதை நாங்கள் யாரும் நிராகரிக்க முடியாது. அதனால்தான் இம்முறை வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்களிடமும் மத தலைவர்களிடமும் சில கட்சிகளிடமும் இருந்து தோற்றம் பெற்றிருக்கிற இந்த பொது வேட்பாளர் என்கிற கருத்தியல் ஆழமாக அது வேரூன்றி இருக்கிறது. ஆழமாக வேரூன்றி இருக்கிற அந்த கருத்தியல் என்பது
மக்களிடம் வந்து மெல்ல மெல்ல கருக்கொள்கிறது. சில வேளை சரி இருக்கலாம், பிழை இருக்கலாம். அரசியல் தீர்மானங்கள் என்பது எல்லா காலத்திலும் எல்லாரும் எடுத்த தீர்மானங்கள் சரியானது, நேர்மையானது என்று நான் சொல்ல வரவில்லை. அரசியலும் ஒரு சதுரங்கம், அதிலும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. ஆனாலும் அந்த சதுரங்கத்தில் வெற்றி தோல்வி நடைபெறுகிறது. நான் இங்கே வருவதற்கு 29ஆம் தேதி நான் ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு முதல், விமான நிலையம் வர முதல், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அஜித் தோவல் அவர்களை எங்களுடைய கட்சி சார்ந்த 4 பேர் நாங்கள் சந்தித்திருந்தோம். எங்களுடைய கட்சி சார்பாக நான், சுமந்திரன் அவர்களும், தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயலாளர் நாயகம் கஜேந்திரன் அவர்களும் சந்தித்திருந்தோம். அப்பொழுது கூட அவரோடு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிடங்கள் பேசிய பிற்பாடு நான் அவருக்கு சொல்லி நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக வெளிக்கிட்டேன். என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்து வந்திருந்தேன். ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் இந்தியாவோ அல்லது ஏனைய நாடுகளோ எங்கள் மீது திணிப்புகளை செய்யவில்லை. நீங்கள் பொது வேட்பாளர் போடக்கூடாது, நீங்கள் ஒரு வேட்பாளர் தான் ஆதரிக்க வேண்டும், அல்ல இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஊகங்களின் அடிப்படையில் எழுதப்படுவது போல எதுவும் அது நடந்ததாக நான் அறியவில்லை. ஆனால் ஒரு வரலாற்று வழிவந்த அனுபவங்கள் எங்களை இவ்வாறான ஒரு செய்திக்குள் தள்ளி இருக்கிறது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடு 2010ஆம் ஆண்டு 2009 இறுதியிலே நடந்த ஜனாதிபதி தேர்தலில் எய்தவன் இருக்க அம்பையை நோவான் என்று எங்களுக்கு எதிராக படை நடத்தி எங்களை அடித்த சரத் பொன்சேகாவுக்கு வாக்கு போடுங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்ட பொழுது மக்கள் வாக்களித்தார். மக்களிடம் ஒரு மனையில இருந்தது, மகிந்ததான் எங்களை கொலை செய்தவர், சரி அவர் சொல்லித்தானே இவர் செய்தவர், அப்ப இவருக்காக எங்களுடைய கோபத்தை தீர்ப்பதற்கான ஒரு களமாக, ஆத்திரங்களை தீர்ப்பதற்கான ஒரு வழியாக அவர்கள் சரத் பொன்சேகாவை தெரிவு செய்தார்கள். சரத் பொன்சேகா மீது விருப்பம் கொண்டல்ல. அதே சரத் பொன்சேகா பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, ஒரு அண்மையில கூட நீங்கள் பார்த்திருப்பீங்கள், சரத் பொன்சேகா பேசினார், பிரபாகரனை நாங்கள் இல்லாத செய்தது போல நாங்கள் ஊழலை இல்லாமல் செய்வோம். பிரபாகரனுக்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பேசி அவருக்கு தான் நாங்கள் வாக்கு போட்டுனாங்க 2009ஆம் ஆண்டில் இறுதி. 2015ஆம் ஆண்டில் நாங்கள் எந்த பகுதிக்குள் இருந்து எந்த அரசியல் சாக்கடைக்குள் இருந்தாலும் கூட மகிந்தவனுடைய கூடாரத்துக்குள் இருந்த மைத்திரியை கொண்டு வந்திருக்கிறோம், நாங்களும் பங்களித்தோம் என்று சொல்லி அவரை கொண்டு வந்தோம். அவர் வந்த பொழுது அவர் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களித்தார்கள். தமிழ் மக்களிடம் நாங்கள் கோரிக்கை விட்டோம், மக்களும் வாக்களித்தார். அதற்கு முதலே வாக்கு முடிஞ்சது, மூல வாக்களிப்பு முடிஞ்சது. நாங்களும் சொல்லி இந்த மக்களுடைய மனமறிந்து சொல்லி இருந்தோம், மக்கள் வாக்களித்திருந்தார். அவர் வந்தார், ஒரு இடைக்கால அரசு பற்றி எல்லாம் பேசினார். 4 வருடங்கள் 4.5 வருடங்கள் கடந்து சென்றது. திரும்பவும் மைந்தவை கொண்டு வந்து பிரதமராக்கினார். அவருடைய இருந்த காலங்கள் முடிந்தது. அவர் திருவண்ணாமலைக்கு ஜனாதிபதியாக வந்து திருவண்ணாமலை போகிற பொழுது சம்பந்தன் ஐயா அவருக்கு மாலை போட்டு வரவேற்று, நீர்தான் இப்பொழுது உலகத்திலே மண்டேலா என்று வாழ்த்தினார். ஒரு பிரச்சனை தீர்வை அடைவதற்காக தன்னுடைய அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் அந்த முதுபெரும் தலைவர் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தார், முடியவில்லை, நம்பிக்கட்டும். அதற்கு பிற்பாடு 2020ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டோம். அவர் தோல்வியுற்றார். ஆனால் அவர் ஒரு நாளாவது இவ்வளவு மக்கள் இறந்தது அல்லது இவ்வளவு மக்கள் கொண்டொழிக்கப்பட்டதற்கு இதுவரை ஒரு கருணையான வார்த்தை பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை. 2022 அறகலையம் மூலம் கோட்டபாய கலைக்கப்பட்ட பிற்பாடு பாராளுமன்ற தேர்தல் முறை மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை தெரிவதன் மூலம் நாங்கள் டலசலக பெருமாவுக்கு வாக்களித்தோம், ரணில் விக்ரமசிங்க வந்தார். எங்களுடைய முடிவுகள், நாங்கள் எடுத்த ராஜதந்திர முடிவுகள் சரியா பிழையா அல்லது எங்களுடைய அரசியல் முடிவுகளில் எவ்வாறான தவறுகள் இருக்கலாம், ஆனாலும் அவற்றையெல்லாம் தாண்டி எங்களிடமும் ஒரு விரக்தி நிலை, மக்களிடமும் அதற்கு எதிரான மனநிலை. அவை காலம் எப்பொழுதும் யாருக்காகவும் காத்திருப்பது, அது ஒரு பொறியின் மூலமாக உருவாக்கப்படுவது. அந்த ஒரு பொறி இன்று மாற்றங்களை நோக்கி சிந்திக்க வைத்திருக்கிறது. இந்த மாற்றங்களுடைய ஒரு கட்டம் ஒரு பொது வேட்பாளர் பற்றிய சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு வந்திருக்கிறது. சிலவேளை இது ஒரு தவறாக இருந்து நாங்கள் பல பேர் யோசிக்க முடியும், அதற்காக எழுத முடியும், அதனையே நாங்கள் சில வேளைகளில் ஒரு நக்கலாக நையாண்டியாக சொல்ல முடியும். சிலர் எழுதுகிறார்கள், அரியநேந்திரன் ஜனாதிபதி, ஸ்ரீதரன் பிரதமர். எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஜனாதிபதியாக வரையலாம் அந்த வாக்கில்லை எங்கள்கிட்ட. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு
ஆதரவு வழங்குவோர் Oislands. Oislands, with 30 years' experience in the petrol forecourt retail, C-store and hospitality industry, we provide flexible Oislands software which includes Synex POS, Echo Boss, Echo HHT, and Synex OPT, built around your business. It's no wonder we work with companies like Spar, Booker, Londis, Nisa Local, Certus Energy, Green Energy, Harvest Energy, Valero, ESSA, and many more. Add your business to our list. Get in touch with us today to see how we can help. Call us on 0208 123 4530. or check out our website www.oislands.com. Oislands, your satisfaction is our success. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands. சிங்கள மக்கள் எங்களுக்கு வாக்கு போட மாட்டாங்க. ஆனால் தமிழ் மக்கள் சிங்களாக்களும் போடுவார். ஏன்னா பழக்கப்பட்ட கை. அது திருவண்ணாமலையிலையோ அம்பாறையிலையோ மட்டக்களப்பிலையோ வவுனியாவிலையோ நாங்கள் இருக்கிற சிங்கள மக்கள் எங்களுக்கு போட மாட்டாங்க. ஏன் முஸ்லீம் சகோதரர்களோட ஒரு தமிழ் வேட்பாளருக்கு போட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கும் போடுவோம், சிங்கள வேட்பாளருக்கும் போடுவோம். போட்டு வெல்ல வைப்போம். அம்பாறையில் அப்படித்தான் செய்யறாங்க. போன முறை எங்களுக்கு அம்பாறையில் கிடைக்கிது. ஏன் காரணம் என்ன? நாங்கள் அப்படி அடிமையாக வாழ்ந்து பழக்கப்பட்ட இனம். போர்த்துகேயர் வர்ற பொழுதும் சரி, ஒல்லாந்தர் வர்ற பொழுதும், ஆங்கிலேயர்கள் வர்ற பொழுதும் நாங்கள் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு இயைவ அந்த பயமுறுத்தல்களுக்குள் அடங்கி வாழ்ந்து பிறகு சிங்கள இனத்துக்குள்ளேயே வாழ்ந்து இப்பொழுது ஆரோரு சிங்கள சமூகத்தை சேர்ந்தவருக்கு வாக்களித்தால் சரி என்று நினைக்கிற மனநிலைக்குள்ளேயே இருக்கிறோம். ஏன் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்த்தால் என்ன, 2009ஆம் ஆண்டு வரை நாங்கள் இன அழிப்பு செய்யப்பட்ட இனம். 1954ஆம் ஆண்டு திருவண்ணாமலையினுடைய அல்லை கந்தளாயிலே 154 விவசாயிகள் சிங்களவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிற பொழுது போலீசார் கைகட்டி பார்த்திருக்கிறார். அப்பொழுது காலிமுகத்தொடரிலே போராட்டம் நடைபெற்றது தந்தை செல்வா தலைமை. அதற்கு எதிராக இங்கே செய்தார். தொடர்ந்து பல படுகொலைகளை நாங்கள் சந்தித்திருந்தோம். குருநகரிலே நடந்த படுகொலை, குமுதினி படகிலே நடந்த படுகொலை, நாங்கள் பல்வேறு இடங்களில் கொக்கட்டிச்சோலையிலே வாகரையிலே இப்படியா தொடர்ச்சியாக நவாலில் நடந்த படுகொலை, நாங்கள் கண்ட படுகொலைகள் ஏராளம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து 83 நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை, கடைசியாக 2009ஆம் ஆண்டு 2006 வாகரை படுகொலையும் 2009ஆம் ஆண்டிலே முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலைகளை தாண்டி நாங்கள் வந்தவர்கள். எங்களுடைய வாழ்க்கை ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம். இன்றைக்கு அந்த இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச விசாரணை என்பது முடிந்து விட்டதாக எங்களில் சிலர் சொல்கிறார். ஆனால் அது எங்கே நடந்தது, யார் அதை செய்தார்கள் என்பது கூட அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் இருப்பவர்கள். ஏன் எங்களிடம் கிட்டத்தட்ட 18,50,000 இலங்கை தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இலங்கை இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க போகிறார்கள். 1,09,4 வாக்குகள் கிளிநொச்சியில் உண்டு. 4,92,000 வாக்குகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உண்டு. கிட்டத்தட்ட 6,00,000 வாக்குகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்த மாவட்டம். 3,02,000 வாக்குகள் பென்னியிலே உண்டு. 4,50,000 வாக்குகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே உண்டு. திருவண்ணாமலையிலே தமிழ் வாக்குகள் என்றால் 99,000, அம்பாறையிலே தமிழ் வாக்குகள் 92,000. நாங்கள் இதிலே ஒரு 5,00,000 வாக்குகள் அந்த பொது வேட்பாளர் என்கிற நபர் அல்ல. எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று எல்லாரும் பேசுகிறோம். சரி, எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். அந்த சர்வதேச விசாரணைக்காக நான் ஒரு வாக்கை பதிவு செய்கிறேன் என்று ஒரு கருவியாக ஒருவர் நினைத்தால், 5,00,000 வாக்குகள் அளிக்கப்பட்டால் அது ஒரு வரலாற்றில் மாற்றமாக இருக்காதா? எங்களிடம் இருந்து இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் ராஜா 3 பிள்ளைகளோடு சரணடைந்தார். வனவள பிரிவு பொறுப்பாளர் சத்தி மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அரசியல் துறை துணை பொறுப்பாளர் தங்கன் தன்னுடைய குடும்பத்தோடு சரணடைந்தார். பாலகுமாரன் மகனோடு சரணடைந்தார். இது நான் சொல்வது பொய்யல்ல, இது இவ்வளவும் ஆதாரம் உள்ளது. ஆனால் இதுவரை இவர்களை கண்டுபிடிப்பதற்கு, இவர்கள் கையளிக்கப்பட்டதற்கும் உள்ளே சென்றதற்கும் ஆதாரங்கள் உண்டு. இதற்கு என்ன நியாயத்தை உலகம் தந்திருக்கிறது? யார் பலம் உள்ளவனோ அவனுடைய பக்கம் உலகம் நிற்கிறது. நாங்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறோம். எங்களை பேச யாரும் இல்லை.
ஆனால் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்கிற பொழுது நான் இந்த தை மாதத்தில் இருந்து பல ராஜதந்திரிகளை சந்தித்திருக்கிறேன். கடந்த ஒரு 1.5 மாதங்களில் நான் பலரை அடிக்கடி சந்தித்தேன். கூப்பிட்டு சந்தித்தார்கள். நான் சந்தித்தேன் என்பதற்கு அப்பால் உங்களோடு பேச வேண்டும். பிரித்தானியாவினுடைய தூதுவர் 2 தடவைகள் யாழ்ப்பாணத்திலும் சந்தித்தார், கொழும்பிலையும் கூப்பிட்டு சந்தித்தார். கனடிய தூதுவர் 2 தடவைகள் சந்தித்தார். யாழ்ப்பாணத்தில் என்னுடைய வீடு தேடி வந்து சந்தித்தார், கொழும்பிலையும் சந்தித்தார். அண்மையிலே தென்னாப்பிரிக்காவினுடைய தூதுவர் கூப்பிட்டு சந்தித்தார். இந்திய தூதுவர் 2 தடவைகள் சந்தித்தார். 3வது தடவை இறுதியாகவும் சந்தித்தார்கள். அவருடைய கருத்துக்கள் ஏன் பொது வேட்பாளர் நிற்க வேண்டும்? நான் பல தடவைகள் என்னுடைய கட்சியிலே இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றாலும் நான் என்னுடைய கருத்தை மிக பகிரங்கமாக பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதி நான் கிளிநொச்சியிலே பேசுகிற தமிழ் தேசிய மேனாளிலும் சொன்னேன். பல்வேறுபட்ட இடங்களில் அண்மையிலே பிரான்சிலே வர்த்தக சங்கத்தை சந்திக்கிற பொழுதும் சொல்லியிருந்தேன். நான் பல நேர்முகங்களிலும் குறிப்பிட்டிருந்தேன். அண்மையிலே அரியநேந்திரன் அவர்கள் என்னுடைய இல்லம் தேடி வந்த பொழுதும் அரியநேந்திரன் என்ற நபருக்கு அப்பால் ஒரு பொது வேட்பாளர் என்ற அந்த கொள்கைகளுக்காக நான் என்னுடைய குரல்களை உயர்த்தி சொல்வேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதனை விட இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அம்மா அப்பாக்கள் இறந்து விட்டார்கள். நேற்றும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளிநொச்சி, திருவோணமலை, யாழ்ப்பாணம் அந்த அம்மாக்கள் அழுது போராடுகிறார்கள், கண்ணீரோடு போராடுகிறார்கள். ஆனால் கண்ணீரோடு போராடுகின்ற அந்த அவர்களுக்கான செய்தி என்ன? நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? எங்களால் துவக்கு தூக்க முடியாது. உலகத்தில் கடந்த 15 ஆண்டுகள் எங்கள் எத்தனை பேருக்கு ஆயுதம் செய்ய தெரியும், எத்தனை பேருக்கு வெடிகுண்டுகள் செய்ய தெரியும், எத்தனை பேருக்கு பீரங்கிகளை இயக்க தெரியும், எத்தனை பேருக்கு ஆட்லரிகளை இயக்க தெரியும். ஆனால் இந்த 15 ஆண்டுகளில் யாராவது ஒரு தமிழன் குண்டுகளை வெடிக்க வைக்கவில்லை, யாராவது பீரங்கி பற்றி சிந்திக்கவில்லை, யாராவது ஆட்லரி பற்றி சிந்திக்கவில்லை என்றால் நாங்கள் உலகத்தில் அமைதியை வேண்டுகிற ஒரு இனமாக எங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் ஒரு அமைதியான இனம் என்பதை சொல்லியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு உலகமும் தயாராக இருக்கவில்லை, இலங்கையும் தயாராக இல்லை. நல்லிணக்கம் என்பதை எங்களிடம்தான் கேட்கிறார்கள். நீங்கள் நல்லிணக்கமாக போங்கள், நீங்கள் இணங்கி போங்கள், நீங்கள் விட்டு கொடுத்து போங்கள். ஆனால் யார் எங்கள் மீது குற்றம் புரிந்தார்களோ, யார் எங்கள் மீது போர் நடத்தினார்களோ, யார் எங்களை கொலை செய்தார்களோ, யார் எங்கள் சொத்துக்களை அளித்தார்களோ, நீங்கள் அவர்களுக்கு கீழே அமர்ந்திருங்கள். அவர்கள் சொல்றது, அவர்கள் வழங்குகிற தீர்ப்பை கேளுங்கள், அவர்கள் சொல்கிற விடயங்களை கேளுங்கள் என்றுதான் எங்களுக்கு அவர்கள் பாடம் எடுக்கிறார்கள். இது என்ன நியாயம்? அடித்தவனே நீதிபதியாகிறான், கொன்றவனே நீதிபதியாக இருக்கிறான், கொலை செய்தவனே போலீஸ்காரனாக இருக்கிறான். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒரு வாக்கின் மூலமாக உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லலாம். அதுதான் இந்த காலம். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை ஏகப்பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு 4 கட்சிகள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்த இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய உறுப்பினர்களும், தமிழீழ விடுதலை இயக்கம், இலங்கை தமிழ் காங்கிரஸ், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, இந்த 4 கட்சிகளும் இணைந்து தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்று 2004ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்தார்கள். 6,04,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வடக்கிலும் கிழக்கிலும் விடுதலை புலிகள் ஏக பிரதிநிதிகள் என்பதற்காக வழங்கப்பட்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அம்முறை தெரிவு செய்யப்பட்டார்கள். 71ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மையமாக வைத்து 77ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 18 ஆசனங்களை எங்களுடைய மக்கள் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வழங்கினார்கள். ஆக மட்டக்களப்பிலே கல்குடா தொகுதியை தவிர வடக்கு கிழக்கில் அனைத்து தொகுதிகளிலும் தமிழர்கள் வெற்றி பெற்றார்கள். அவ்வாறு வெற்றி பெற்ற தமிழருடைய வரலாற்றுக்கு ஏஆர் ஜெயவர்தன அமுதலிங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். அப்பொழுது இருந்த எதிர்க்கட்சி தலைவர், தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அவர்களுக்கு எழுதினார், நீங்கள் இப்படி கேட்டும் தமிழீழம் கேட்டும் உங்களுக்கு 50% வாக்களிக்கவில்லை. அதற்கு அவர் திருப்பி ஒரு பதில் எழுதினார், நாங்கள் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, நாங்கள் புத்தளம் சிலாபத்திலும் கேட்டிருந்தோம். புத்தளம் சிலாபம் உட்பட வடக்கில் இருக்கிற 8 மாவட்டங்கள் 10 மாவட்டங்களிலும் நாங்கள் 51% மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த மக்கள் தமிழீழத்துக்கு எங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands. Oislands, with 30 years experience in the petrol forecourt retail, C-store and hospitality industry,
we provide flexible Oisland software which includes Synex POS, Echo Boss, Echo HHT, and Synex OPT, built around your business. It's no wonder we work with companies like Spar, Booker, Londis, Nisa Local, Certus Energy, Green Energy, Harvest Energy, Valero, ESSA, and many more. Add your business to our list. Get in touch with us today to see how we can help. Call us on 0208 123 4530. or check out our website www.oislands.com. Oislands, your satisfaction is our success. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். அவர் ஆணை புறப்பட்டது. அதே போல யுத்தம் முடிந்த பிற்பாடு புலம்பெயர் நாடுகளில் நடத்தப்பட்ட நாடு கடந்த அரசினுடைய தேர்தலும் கூட இந்த மக்களுக்கான ஒரு ஆணையாக மாற்றம் பெற்றது. இதனால் தான் நான் சொல்கிறேன், நாங்கள் வாக்கு என்பதை பேரம் பேசலுக்கான வாக்கு என்று சிலர் சொல்கிறார்கள். சரி, பேரம் பேசுவது எதை பற்றி பேசுவது? 3 பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் வந்துட்டு சமஷ்டி என்ற வார்த்தைகள் கிடையாது. 13 கூட அதிகாரங்களை பறிக்க முடியாமல், பறிக்கப்படாமல் எவ்வாறு இருக்கும் என்பதற்கான எந்த உத்தரவாதங்களும் இல்லை. அண்மையிலே கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அனுரகுமார சனாயக்க, நாங்கள் குற்றம் செய்த இராணுவத்தினரையோ அல்ல குற்றம் செய்தவர்களோ எக்காரணம் கொண்டும் தண்டிக்க மாட்டோம். அப்படியானால் 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் மங்கள சமரவீர மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே மனித உரிமைகள் ஆணையத்தில் சொன்னார், நாங்கள் இந்த விடயங்களை விசாரிப்பதற்கு ஆணையகத்தினுடைய அனுமதியோடு தயாராகிறோம். அதற்காக சர்வதேச சட்டத்திறனிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், தொழில்நுட்ப டெக்னிக்கல் சப்போர்ட், தொழில்நுட்ப உதவிகளை பெறுகிறோம். ப்ராசிக்யூட்டர்ஸ் இவர்களுடைய உதவிகளை பெறுகிறோம். நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் என்றார்கள். ஒரு OMB என்கிற காணாமல் போன அலுவலகத்தை ஸ்தாபித்தார்கள். அப்படியே அதனை கிடப்பிலே போட்டார்கள். கிளிநொச்சியிலே காணாமல் போன அலுவலகத்திலே தங்களுடைய பிள்ளைகளை காணவில்லை என்று 6 அம்மாக்கள் ஆரம்பத்திலே பதிவு செய்தார்கள். 2 வருடங்களுக்கு பிறகு திருப்பி அவர்களை கேட்கிறார்கள், நீங்கள் திரும்ப பதிங்க, அதை காண இல்லையே. இதுதான் காணாமல் போன அலுவலகம். யோசித்து பாருங்கள். உங்களுக்கு 1 லட்சம் தரலாமா, 50,000 தரலாமான்னு கேட்கிறார்கள். ஒரு உயிருக்கு, தங்களுடைய கையால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைக்கு, தன்னுடைய கையால் ஒப்படைக்கப்பட்ட கணவனுக்கு, தங்களுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட அப்பா அம்மாவுக்காக கேட்பது உங்களுக்கு 1 லட்சம் தரலாமா, 50,000 தரலாமான். ஆகவே வரலாற்றினுடைய பாதைகள் வித்தியாசமானது. அதுதான் நான் திரும்ப சொல்லுகிறேன், கிழக்கு மண் என்பது உதயமாகிற மண். அங்கிருந்து தான் மாற்றங்கள் ஆரம்பமாக இருக்கு. மூத்த போராந்து நாங்கள் மாமனிதர் தராகி சிவராம் உட்பட்டவருடைய காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற ஒரு பேர் இயக்கத்தை, அரசியல் இயக்கத்தை கட்டி வளர்ப்பதற்கான கிழக்கிலே இருந்து உதயமாகியது போல நான் சொன்னேன், வடக்கிலே நடந்த பல போர் முனைகளில் கிழக்கைச் சேர்ந்த எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள் போராடி மடிந்தார்கள். அந்த போராட்டமிரவும் வைத்தது. இப்பொழுதும் கூட கிழக்கு மண் அண்ணன் அரியநேந்திரன் அவர்களை ஒரு குறியீடாக இந்த பொது வேட்பாளர் இருக்கிறது. இங்கே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடுவார்களானால் நாங்கள் வரலாற்று தவறு விட்ட மனிதர்களாக மாறுவோம். இது எங்களுக்காக நாங்கள் சொல்லுகின்ற, நாங்கள் இடுகின்ற வாக்குகள் எனக்காக நான் அளிக்கப் போகிற வாக்கு, என் இனத்துக்காக நான் அளிக்கப் போகிற வாக்கு. ஆகவே தான் இந்த தேர்தலிலே நான் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறேன் என்பதை நான் பல தடவைகள் பகிரங்கமாக குறிப்பிட்டிருக்கிறேன். அது என்னுடைய கட்சியின் முடிவுகளுக்கு நான் கட்டுப்பட்டவன். இருந்தாலும் இதனை நான் பல இடங்களில் நான் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதும் கூட அதனை தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே காலமும் வரலாறும் இயற்கையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அந்த இயற்கையினுடைய காத்திருப்பினுடைய சந்தர்ப்பங்களை நாங்கள் நழுவ விட்டு பின்னர் ஒரு முறை கவலைப்படுவதை விட வாக்குகளுடைய எண்ணிக்கை தான் தீர்மானிக்கும் என்று நினைத்தால், இவை எத்தனை எடுத்து ஜனாதிபதியாக வரப்போகினமா என்று நையாண்டி சொல்பவர்களுக்கு அப்பால் விடுதலை போராட்டத்தினுடைய 2009க்கு பிற்பட்ட அந்த தொடர்ச்சியை நாங்கள் எவ்வாறு ஜனநாயக ரீதியாக எங்களுடைய மக்களுக்கான மாற்றமாக கொண்டு செல்ல முனையப் போகிறோம், அதை எவ்வாறு ஒரு களமாக கருவியாக பயன்படுத்தப்பட போகிறோம் என்பது எங்களுடைய கைகளிலே இருக்கிறது. அதனைத்தான் நான் இங்கு ஆக்கள் தொகை நீங்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் தயவு செய்து எழுதுங்கள், அறிவியுங்கள். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாக்கு
இடப்படுற வாக்கு, அந்த பொது வேட்பாளர் என்கிற சங்குக்கு இடப்படுற வாக்கு, அது என் இனத்துக்கானது, எங்களுக்காக மடிந்து போன ஒவ்வொரு உயிர்களுக்கானது. செய்து பார்ப்போம். நாங்கள் இவ்வளவு காலமும் ஆரோர் சிங்கள வேட்பாளருக்கு, நாங்கள் தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களித்து ஏமாந்திருக்கிறோம். சரி, இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது நாங்கள் செய்வது தவறா பிழையா எனக்கு தெரியாது. நான் ஒரு முறை கிளிநொச்சியிலே ஒரு கூட்டத்திலே குணா கவியழகன் அவர்களும் இருந்தார். கட்டாயமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அதிபர்களுக்கு ஒரு கூட்டம் நடந்தது. நினைக்கிறேன் அவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார் தெரியாது, பேர் வாசித்தவர்கள் அவரும் இருந்தவர். அதிபர்களுக்கு, கிளிநொச்சி மாவட்ட அதிபர்களுக்கு ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே அவர் குணா கவியலன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். 88, 89 பல பேர் ஆக்களை பிடித்தார்கள், சேர்த்தார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் அந்த காலம் வேறு. இப்பொழுது நாங்கள் கட்டாயமாக சேருங்கள் என்று கேட்கிறோம். சில வேளைகளில் நாங்கள் தவறு செய்கிறோமா அல்லது தவறு இல்லாமல் இருக்கிறோமா எனக்கு தெரியாது. ஆனால் யார் மீதும் பழி போட நாங்கள் விரும்பவில்லை. இது ஒரு காலத்தின் தேவை. அந்த காலத்தின் தேவையும் அந்த தவறையும் நாங்கள் செய்ய விரும்பவில்லை. ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்தில் நாங்கள் கட்டாய இணைப்பு பற்றி பேசுகிறோம். இது சில வேளைகளில் வரலாற்று தவறாக மாறலாம், அல்ல வரலாறு எங்களை மன்னிக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்று குணா கவியழகன் அவர்கள் நான் அதிபராக இருக்கிற பொழுது பேசிய அந்த வார்த்தைகளை நான் நினைத்து பார்ப்பதும். அதே போல தான் அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்கிறேன். இது ஒரு காலத்தினுடைய சந்தர்ப்பம். இந்த கால சந்தர்ப்பம் சில வேளைகளில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கலாம். இந்த வரலாற்று தவறு 4 தடவைகள் யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் விட்ட தவறுகளை சில வேளைகளை திருத்தி தரலாம். சில வேளைகளில் அது ஒரு பிழையானதாகவும் இருக்கலாம். ஆனால் நான் பிழையானதாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. திரும்பவும் நான் சொல்கிறேன், சரியானதாக இருக்கும். நம்பி வாக்களித்து அந்த வாக்கு என்பது ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நாங்கள் வடக்கிலே இருக்கின்ற பல இடங்களில் பல துயிலுமில்லங்கள் இருக்கலாம். ஆனால் தேராவில் துயிலுமில்லங்கள் இருப்பவர்களை ஒரு கணம் சிந்தியுங்கள். கிழக்கு மண்ணுக்கு நாங்கள் வாக்களிக்க தவறினால் அல்லது கிழக்கில் இருந்த ஒரு வேட்பாளரை இம்முறையும் நாங்கள் புறந்தள்ளினால் வெற்று பேச்சுக்களாலும் வெட்டு வார்த்தைகளாலும் பேசிக்கொண்டே இருக்கலாமே தவிர நாங்கள் ஒரு ஆயுதமாக வாக்கை பயன்படுத்த தவறிய இனமாக வரலாற்றிலே நாங்கள் கொள்ளப்படுவோம். ஆகவே இப்பொழுது உங்களிடம் இந்த பந்து இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழ்வதற்கான களமாக மாற்றுங்கள். நாங்கள் இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு என்று எங்களுடைய வார்த்தைகளோடு விடைபெறுகிறேன். வணக்கம். உங்களுக்கான கேள்விகளை சுருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். 9 மணிக்கு இந்த மண்டபத்தை நாங்கள் நிறைவு செய்து வெளியேற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். சரி, 10 மணி வரையும் அவர்கள் நேரத்தை அதிகரித்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கான நேரம் கூடுதலாக காத்திருக்கிறது. ஆகவே இந்த அமைப்புகள், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அமைப்புகள், இங்கே பலர் இருக்கிறீர்கள். நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை கௌரவிக்கலாம். உங்களுக்கான இந்த ஒலிவாங்கிகளை உங்களுக்கு நான் தருவேன். நீங்கள் கேள்விகள் கேட்கின்ற போது அந்த கேள்விகளை அவரிடம் வைக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். எனது பெயர் நிமலன் சீவரட்னம். நீங்கள் தேசிய தலைவரில் வச்சிருக்கிற அக்கறை என்பதும் அவருடைய குரலை எவ்வளவுத்துக்கு ஒலித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் தமிழர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உலக அரங்கில் ராஜதந்திரிகளும் அரசாங்கங்களும் அதை அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்த இன்றைய குரல் உலகத்துக்கு ஏற்ற குரல். அந்த சங்குக்கு தமிழர்கள் வாக்களிக்கணும் என்பது 2009க்கு பிறகு நான் நினைக்கிறேன் 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே தமிழர்கள், தமிழ் அமைப்புகள், கட்சிகள் கிடைக்கல என்று நான் நம்புகிறேன். அது சரியா பிள்ளையான்றதை ஒருக்கா சொல்லுங்கள். அந்த அடிப்படையிலையும் நீங்கள் 5 லட்சம் ஒரு இலக்கை வச்சு கேட்டிருக்கீங்க. 3 லட்சத்துக்கு மேலே கிடைக்குமா இருந்தால் புலம்பெயர்ந்த மக்களுக்கு இது ஒரு பரப்புரைக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக செயல்படும். ஏனென்றால் இங்கே இலங்கைக்குள்ளே ஜனநாயகம் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளில் ஜனநாயகத்துக்கு அரசியல்வாதிகள் கொடுக்கும் மதிப்பு என்பது மிகவும் உண்மையானது, தூய்மையானது. இந்த நாட்டில் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளே எங்களுக்கு சொல்கிறது,
இங்கே இருக்கிற பிரித்தானிய தமிழர்கள் எத்தனை பேர் வந்து ஓட் பண்ணிங்கண்டு. அந்த அடாப்பில் தமிழர்கள் ஜனநாயகத்தில் இந்த அரசியல்வாதிகளில் வெளிவிவகார கொள்கைகளில் மனமுடைஞ்சு போய் இருக்கணும். அப்போ நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறீங்க, முதலாவது இங்கே இருக்கிறாக்கள் ஓட் பண்ணணுன்றதும், அவர்கள் ஒவ்வொருவரும் இலங்கைத்தீவில் தமிழர்களுக்கான குரலாக அந்த சங்கு சின்னத்தில் ஓட் பண்ணணுன்றதை இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள். உங்களுடைய கட்சி அந்த நிலப்பாட்டை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது, ஏன் பின்னுக்கு தங்குது என்றதுக்கு நீங்கள் ஒரு ஆழமாக யோசிக்க வேண்டிய தருணம் என்று நினைக்கிறேன். ஏனெண்டா ஒரு கட்சி ரீதியாக அவங்க அந்த நிலப்பாட்டை எடுக்காட்டி அவர்களும் துரோகியல்தான். அந்த அடிப்படையில் சங்கு இந்த 3 கிழமைக்கு சங்கு சின்னத்தில், அது யார் வேட்பாளர்ன்றதை தாண்டி தமிழர்களுடைய சின்னம் சங்கு சின்னம், 3 கிழமையில் தமிழர்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைஞ்சு தங்க சின்னத்துக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த 5 லட்சம் கிடைக்குமா இருந்தால், 5 லட்சம் வாக்கு கிடைக்குமா இருந்தால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புர ஆயுதமாக அனைத்து தூதரகங்களுக்கும் ஃபாரின் அஃபேர்ஸுக்கும் கொண்டு செல்லலாம் என்றது எனது நம்பிக்கை. இந்த 3 லட்சம் தான் மேக்சிமம் எடுத்ததான்றதையும் எனக்கு ஒருக்கா வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன், நான் அப்படி சொல்லலாம் கொடுக்கல. 2004ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 6,02,000க்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கும். அது சரி, விடுதலை புலிகளை பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அளிக்கப்பட்ட வாக்குகள். அதே நேரத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குகள் நீங்கள் சொன்னதை விட குறையும். நீங்கள் குறிப்பிடுவது போல அளவுக்கு மேலே வந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய ஒரு கருத்து இருக்கு. எனக்கு இம்முறைதான் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் கருக்கொள்ள தொடங்கியிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களும் அதை பற்றி பேசப்பட்டது. 1982ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு வேட்பாளராக, பொது வேட்பாளராக என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளராக இறங்கியிருந்தார். அவர் 1,72,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதே நேரம் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் 2009லையும் 2015லையும் இருக்கிற போது அவர் 9,000 15,000 வாக்குகளை பெற்றிருந்தார். வாக்குகள் தீர்மானிக்கிற சக்திகளாக இருக்கும் என்பதற்கு அப்பால இது ஒரு கருத்தியல் ரீதியாக மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்படும். சில வீடுகளில் இம்முறை நாங்கள் குறைந்த வாக்குகளை பெறலாம், ஆனால் இதனுடைய தாற்பயமும் அடுத்த விளைவுகளும் சரியாக உணரப்படும் பட்சத்தில் அடுத்த முறை இதை விட வீரியமான முறையில் இது நிலைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் பிறகு நாங்கள் நம்மகிட்ட 3 கேள்விகள் இருக்குது. ஒன்று ஒரு தமிழரசு கட்சி இந்த தேர்தல் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று உங்களுடைய வரலாறு சம்பந்தம். இதில் நீங்கள் பல வரலாறுகளை பதிவு பண்ணியிருந்தீங்க. 2009லேருந்து 2010 வரைக்கும் இன்றைக்கு 15 ஆண்டுகளாக உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் அந்த வாய்ப்புகள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. சிங்கள அரசாங்கமும் சிங்கள அரசியலும் சிங்கள அரசாங்கம் சர்வதேச அரங்கில் தமிழ் கட்சிகளாலும் தமிழ் அரசியல்வாதிகளாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற என்ற வரலாறுகளை நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்களே உங்களுடைய கேள்விக்கு எப்படி இருந்த அரசியல் எங்கே போய் நிற்குதுன்றது உங்களுக்கு போன தேர்தலில் தெளிவுபடுத்தியிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன, பொறுப்பு யாரு என்றது அது ஒரு கேள்வியாக வைக்கணும். அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளே நடந்த தேர்தல், தலைவர் தேர்தல் நடந்தது. அதில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. மக்களுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் நடக்கப் போகுது என்று வரும்பொழுது அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளும், அதுவும் சட்ட ரீதியாக தேர்தல் நடத்தப்பட இல்லை. அப்போ ஒரு சட்ட ரீதியான தேர்தலை கூட தமிழரசு கட்சிக்குள் நடத்த முடியாத உங்களால் எங்களோட தமிழ் இனத்துக்கான தீர்வை பெற்றுத்தர முடியும் என்று ஒரு மிகப்பெரிய கொஸ்டினான பார்வையாக இருக்குது. உங்களுக்கு கட்சி, உங்களுக்கு கட்சிக்குள்ளே உங்களுக்கு உரிமை இல்லை, அது என்னுடைய முதலாவது கேள்வி. ஜனாதிபதி தேர்தல் என்பது வரலாறு. ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழர்கள் எப்படி எப்படி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி எப்படி திட்டமிட்டு அவர்களுடைய உரிமைகள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றதுதான் வரலாறு. நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழர்கள் நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமைக்கு எதிரானவர்கள். அதில் பங்களித்து காட்ட போகிறோம், அதில் எங்களுடைய பங்களிப்பின் மூலம் நாங்கள் இதை எதிர்ப்பை காட்ட போகிறோம் என்பது நகைப்புக்குரியது. நாங்கள் நீங்கள் 5 லட்சம் ஓட்டை வாங்கி நீங்கள் உலகத்துக்கு காட்ட போகிறீங்க, அவருக்கு காட்ட போகிறீங்க, இல்லை அமெரிக்காவுக்கு காட்ட போகிறீங்க, இந்தியாவுக்கு காட்ட போகிறீங்க, அது மக்கள் உருவாக்கம்.
நீங்கள் யாருக்காண்டி 5 வருஷத்துக்கு யோசனை எத்தனையோ நல்லாட்சி அரசாங்கம் கொடுத்து எதுவுமே செய்ய முடியாத வரலாறு தான் எங்களுடைய வரலாறு. அப்போ இந்த 5 லட்சம் ஓட்டை வாங்கி மீண்டும் மக்களை ஏமாத்துற ஒரு செயல் திட்டம் அஜெண்டாவா இது என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. 3வது உங்களுடைய வரலாறு. கடந்த 15 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்து எங்கள மக்களின் அரசியலை சர்வதேச அரங்கில் இல்லாட்டி உங்களோட கட்சி இப்போ இதில் முக்கியமான விஷயம் எதை சொல்ல வரணும்னா இப்போ நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது அப்சல்யூட் வேஸ்ட் என்று நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறேன். அது இன்றைக்கு ஊடகத்தில் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ கூட பார்க்கலாம். அப்சல்யூட் வேஸ்ட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அறிவுள்ளவர்களுடைய செயல்பாடு இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறேன். அப்போ இப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் எப்படி எங்களை வழிநடத்த வந்துட்டீங்கள் என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. தமிழரசு கட்சி என்பது ஒரு ஜனநாயக கட்சி. இந்த கட்சி நான் இணைய கட்சிகளை பற்றி சொல்ல வரையில்லை. தமிழரசு கட்சியினுடைய அமைப்பு விதிகளின் பிரகாரம் கட்சி பிளவிட்டால் எல்லா கட்சியில் பிழையான விடயங்கள் நடக்குதுன்றால் வழக்கு போடுற உரிமை இருக்குது. ஆகவே கட்சி ஒரு பகுதியினர் வழக்கு போடுறது நீதிமன்றத்தால் எனக்கு தலைவராக இயங்குவதற்கு இடைக்கால தடை. ஆகவே இது ஒரு நீதிமன்ற விவகாரமாக இருப்பதன் காரணமாக இதுக்கு மேலே எனக்கு அதுக்கு விடையளிக்க இது தமிழரசு கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக அடிப்படையில் அதுக்குரிய நடைமுறைகள் இருக்கு. 2வது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் உலகத்துக்கு சொல்ல போகிறோம் அல்லது நாங்கள் அதுக்காக வாக்களிங்கள் இதுக்காக வாக்களிங்கள் என்று சொல்வது நீங்கள் வேஸ்ட் என்றால் மாற்று வழியை நீங்கள் சொல்லுங்கள். என்ன செய்யலாம் இல்லைவா? நாங்கள் திருப்பி நாங்கள் 2 பேரும் தனியாக கதை செய்யலாது. நான் சொல்வது விவாதிக்கிறவர்கள் நாங்கள் முதலே சொன்னால் சரி இது கூடாது இது செய்யக்கூடாது என்றால் நீங்கள் மாற்று வழிகளை முன்வைக்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு. ஆகவே நாங்கள் 2 பேரும் விவாதிக்கிறதுல எத்தனை. 3வது எங்களுடைய காலத்தில் என்பது தனி மனிதர்களாக நாங்கள் செய்வது. எவ்வளவு காலமும் நாங்கள் கூட்டாக பல பணிகள் செய்திருக்கிறோம். நான் அதில் பட்டியல் ஏற்கனவே சொன்னேன். சில விஷயங்களை நாங்கள் பட்டியல் படுத்திக் கொண்டிருப்பதில்லை. ஆனால் போதாது அது எடுத்த தீர்மானங்களில் சரிகள் இருக்குது, பிழைகள் இருக்குது, அல்லது அந்த தீர்மானங்கள் சரிவரவில்லை என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தவறுகள் இருக்குது. அந்த தவறுகளை திருத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு களம் பெற பொழுதுதான் அதை மாற்றி அமைக்கலாம். இல்லை உங்களுக்கு நாங்கள் போகிற வழி பிழை என்றால் மாற்றுத் தெரிவை நீங்கள் செய்யுங்கள். அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. சுமந்திரனுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் சுமந்திரனை தான் கேட்கும். அவர் என்ன சொன்னார்ன்னு நீங்கள் சொல்லிடாதே. அதை என்ன சொல்ல இல்லையே. ஸ்ரீதரன் அப்சல்யூட்னு சொல்லியிருந்தானே. அது தேவையில்லை. சுமந்திரன் அறிவும் ஆழமும் அவ்வளவுதானண்டா அதை அவர்கிட்ட கேளு. சாணக்கியன் நான் சொல்லியிருந்தா நீங்கள் அதான் நாங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அது நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. தம்பி நான் ஒரு நியாயம் இருக்கணும் என்னென்றால் நீ ஒரு கேள்வி கேட்டீர் விடைய சொல்லணும். அப்புறம் நானும் நீரும் விவாதிக்கிறேன் இல்லை. நீர் அது முதலே அறிவித்துறேன். அதுக்கு என்ன தேவைன்றதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் என்றால் அதுக்கு ஒரு நீண்டது நேரம் அதே அந்த தெரிவை மேற்கொண்டதுக்கும் அதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் அதை விடயமாக செய்யலை. அது உமக்கு விளக்கம் இல்லாமல் இருந்தால் புறா கதையும் நான் உமாக சொல்கிறேன். அது வணக்கம். இது என்னுடைய கருத்து இல்லை. ஆக்சுவலி உங்கள்கிட்ட கேள்வி இல்லை. என்னென்று சொன்னால் பொது வேட்பாளர் என்ற ஒரு கன்செப்ட் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராலேயோ அல்லது தனிப்பட்ட ஒரு கட்சிக்காகவோ உருவாக்கப்பட்டதென்று நான் கருதவில்லை. ஏன்னா இந்த கன்செப்ட் 2009 நவம்பரில் இருந்து கருப்போட்டு விதை போட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல் காலத்திலேயும் இங்கே இலங்கை தமிழர்களுக்கு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அது சரியான காலமில்லை, இப்போது நாங்கள் பிரச்சாரம் செய்ய முடியாது, நாங்கள் அரசியலில் பேசலாம், பேசி ஒத்தோடலாம் என்று சொல்லப்பட்டு இறுதியாக இது கடந்த வருடத்திலிருந்து கருக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே பொது வேட்பாளர் என்ற ஒரு கன்செப்ட் ஒரு தனிப்பட்ட மனிதரின் விருப்பு வெறுப்பு கற்பாற்பட்டது. இன்று இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கான நீதியாக
இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் இங்கே கைக்கொள்ளப்படுகிறது. ஒரு பொது வேட்பாளர் என்ற கருத்து அந்த அந்த 22ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த 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 நோட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் மிக தெளிவாக திட்டவட்டமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இலங்கையில் நடக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் சிங்களவர்களுக்கான தேர்தல் என்பதனை புறக்கணித்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நாட்டில் வாழக்கூடிய உடுத்திடையவர்கள் என்பதனை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்கள் தமக்கான அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பொது வேட்பாளர் என்ற ஒரு முகாந்தரம் வைக்கப்படுகிறது என்பதனை மிக திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கே தமிழ் அதாவது பொது வேட்பாளர் என்பவர் தமிழ் மக்களின் அபிலாஷையை நிறைவேற்றுவதற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு குறியீடே தவிர இங்கே தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதியின் அல்லது அரசியல் கட்சியின் அல்லது தனிப்பட்ட மனிதரின் விருப்புவதற்கான குறியீடு அல்ல என்பதனை இங்கே நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்து புறக்கணித்தல் என்பது, நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இலங்கையில் இருக்கின்ற தேர்தல் முறைமை என்ன என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேர்தல் முறைமை என்பது இலங்கையில் வாக்களிக்கப்பட்ட மக்களின், அதாவது ஒரு தேர்தலில் 100 பேர் வாக்களித்திருந்தால் அதில் 12 வாக்குகள் புறந்தள்ளப்பட்டிருந்தால், அதாவது அது நிராகரிக்கப்பட்டிருந்தால், இருக்கின்ற 88 வாக்குகளில் அந்த வாக்குகளில் யார் எவ்வளவு பேர் யார் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் செய்யப்படுகிறது தான் அந்த தேர்தல் முறைமை. இப்போ நீங்கள் முதலாவதாகவே அந்த தேர்தலில் வாக்களிக்காமல் புறந்தள்ளிவிட்டால் நீங்கள் அந்த எதிராளியை வெற்றி பெறுவதற்காக நீங்கள் பாடுபடுகின்றீர்கள் என்பதுதான் அர்த்தம். ஆகவே ஒரு தேர்தல் முறைமையை பற்றி கதைப்பதாக இருந்தால், அல்லது அரசியல் விஞ்ஞான வியாக்கியானங்களை பேச வேண்டும் என்றால், அல்லது அரசியல் பற்றி பேசுவதாக இருந்தால், நீங்கள் அரசு அறிவியல் விஞ்ஞான வியாக்கியானங்களுடன் ஒரு சொல்லின் பின்னால் இருக்கின்ற பொருள்களின் அர்த்தங்கள் புரிந்தவர்களாக பேச வேண்டும். எழுந்தமானத்துக்கு தமது கருத்துக்களை சொல்வது அல்லது ஒரு 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 அரசியல் பற்றி அல்லது பொது வேட்பாளரின் அந்த முக்கியத்துவம் பற்றி அல்லது அந்த பொது வேட்பாளரின் அந்த உயிர்ப்பு பற்றி தெரியாமல் கருத்துக்களை நாங்கள் விதைக்கக்கூடாது. அடுத்ததாக இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் அல்லது அனைத்து அமைப்புகளும் அனைத்து தனி மனிதர்களும் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இங்கே நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனை நிச்சயமாக நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்வோம். இன்னும் ஒன்று விடயம் முடிச்சிரு, ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ். பொது வேட்பாளரில் வந்து ஒரே ஒரு விஷயம் முடிச்சிரு. அந்த தேர்தல் அவர் அந்த எண்ணிக்கை சொன்னபடியா பொது வேட்பாளரில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு சார் சொன்னவர் ஆல்ரெடி 12 லட்சம் வாக்குகள் இருக்குன்னு சொல்லி, இதில் வந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஜனாதிபதி தேர்தல் என்பது ஓகே, ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி. எல்லாரும் உங்களோட கருத்துக்களை மிக சுருக்கமாக சொல்லுங்கள், கேள்வியையும் சுருக்கமாக சொல்லுங்கள். என்ன நிறைய பேருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கலாம். இப்பொழுது அடுத்த வட்ட கொடுக்கலாம். வணக்கம். மதிப்புக்குரிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் கிளிநொச்சி மக்கள் இதை நடத்தி கொண்டிருக்கும் கிளிநொச்சி மக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனது பேர் சொக்கலிங்கம் ஜோலிங்கம், முன்னாள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ சுயநிர்ணய அமைப்பின் தலைவருமாகிய இந்நாள் ஓகே கேளுங்க வெட்டாங்கள் விளாங்க. எனிவாய், எனக்கு இருக்கும் கருத்து 2 கருத்து இருக்குது, அதை சொல்கிறேன். ஐயா, உங்கள் தலைவராக இருந்த ஐயா இங்கே வந்திருந்த போது நான் கேட்டேன், பாராளுமன்ற தேர்தல் நடந்த அந்த நேரம் எத்தனை ஓட்டையா எத்தனை சீட்டை வெல்லுவீங்கன்ட்டு. அவர் சொன்னார், ஏதோ தெரியாது தம்பி, அவங்களோட எலெக்ஷன் நாங்கள் விளையாடுறோம், அது எத்தனை வெல்லுதோ அதை பார்த்துன்னு. டிட் மேக் சென்ஸ் டு மீ. இத்தனை வெல்லோன் பண்ண அந்த நேரம் தான் 22 ஓட்டை எடுத்தனீங்க, சீட்ஸ் எடுத்தனீங்க. எனிவே, அது சம்பந்தர் ஐயா சொன்னது அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லல என்றாலும் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். அதே நேரம் தற்போது பொது வேட்பாளர் நிச்சயமாக
முக்கியமாக தேவைப்படும் ஒருவர். ஏனென்றால் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதும் ஐ பிலீவ் ஸ்ரீதரன் போய் எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடியது ஒன்றுமை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். On the 30th of September, யுஎனில் ஸ்ரீலங்கா வந்து பேசு பொருளாக எடுக்கப்பட போகின்றது. அந்த இடத்தில் இவர்கள் ஸ்ரீலங்கா வந்து செட் பண்ண 21st of September இஸ் க்ரூஷியல் டேட். அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக. நான் நினைக்கிறேன் பிரசிடென்ட் அங்கு சென்று தமிழர்களும் சிங்களவர்களும் எங்களுக்கு ஒன்றாய்த்தான் நிற்கின்றோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கே நடப்பதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் அனைவரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் இதில் ஒன்றை முக்கியமாக நாங்கள் அனைவருமே மிஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட், இதில் நான் கவுண்ட் பண்ணல 75லேருந்து 100 பேர் இருக்கிறார்கள். நிச்சயம் உங்களால் இது முடியும், செய்ய வேணும். இதில் இருக்கும் ஒவ்வொருவரும் வீட்டு சென்று ஒரு 10 பேருக்கு ஃபோன் அடித்து சொல்லணும். அப்போ தான் நாங்கள் தமிழர் ஓட்டை போய் போடு அல்லது கிணத்துக்கு விழுந்து செத்து போன்னு சொல்கிற அளவுக்கு சொன்னீங்கண்டா நிச்சயம் எமது பொது வேட்பாளருக்கு 5 இல்லை 10 லட்சமே வரலாம், 12 லட்சத்தில். அவ்வளோதான் சொல்லிக்கொண்டு முடிச்சு கொள்கிறேன். நன்றி. ஏனென்றால் நாங்கள் நிறைய கேள்விகளை கேட்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார், அவர் பதில் சொல்ல காத்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கூடுதலாக சொல்லி இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கேள்விகள் கேட்பதற்கு கொடுப்போம். கேள்விகளை சுருக்கமாக வைப்போம். மற்றவர்களுக்கு ஒத்துழைக்குமாறு அன்புடன் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம் ஸ்ரீதரன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands. Oislands, with 30 years experience in the petrol forecourt retail, C-store and hospitality industry, we provide flexible Oislands software which includes Synex POS, Echo Boss, Echo HHT and Synex OPT, built around your business. It's no wonder we work with companies like Spar, Booker, Londis, Nisa Local, Certus Energy, Green Energy, Harvest Energy, Valero, ESSA and many more. Add your business to our list. Get in touch with us today to see how we can help. Call us on 0208 123 4530 or check out our website www.oislands.com. Oislands, your satisfaction is our success. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands. இப்போ உங்களுடைய உரையில் நீங்கள் சொல்லப்பட்டிருந்தது வெளிநாட்டு தரப்புகளோ அல்லது இந்திய தரப்புகளோ இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக எந்த அழுத்தமும் எங்களுக்கு தரவில்லை. அந்த அழுத்தங்களின் மத்தியில் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தவும் இல்லை என்ற ஒரு கருத்தை நீங்கள் முன் வச்சிங்க. ஆனால் அதே நேரம் நீங்கள் பின்பக்கத்தில் சொல்லும் பொழுது பிரித்தானிய தூதுவரை சந்தித்திருந்தேன், மற்ற பல வெளிநாட்டு தூதுவர்கள் என்னோடு நேரடியாக வந்து பேசியிருந்தார்கள். அவருடைய கேள்வி பொது வேட்பாளர் ஏன் என்ற கேள்வி என்றதென்று இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அப்போ இவர்கள் வெளிநாட்டு தரப்புகளாக உங்களை அணுகி, தமிழ் பிரதிநிதியாக உங்களை அணுகி அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களோடு பேசிக்கொண்ட விடயங்கள் என்ன என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நான் உங்களுக்கு தெளிவாக முதலும் சொல்லியிருந்தேன். நான் என்னென்றால் எந்த ஒரு நாட்டு தரப்பும் குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பிலேயோ அல்லது தமிழர்களுடைய அரசியல் விடயங்களிலேயோ ராஜதந்திரிகள் யாரும் எந்தவித அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை. அப்படி ஒரு நாடு இருக்காது, பிரயோகிப்பதில்லை. சில செய்திகளை நான் பத்திரிகைகளில் வந்ததையும் சில ஊடகங்களில் வந்ததையும் நான் பார்த்தேன். ஆனால் அவ்வாறு நேற்று முன்தினம் சந்தித்த இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அஜித் டோவால் கூட மிக நிதானமாக தன்னுடைய கருத்துக்களை எங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார்களே தவிர எந்த அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை. இது ஒரு ராஜேந்திர நகர் என்பது அப்படித்தான். அநேகமாக இருக்கிற விடயங்களை அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் நாங்கள் கரிசனை கொண்டிருக்கிறோம், அக்கறையாக இருக்கிறோம், உங்களுடைய விடயத்தை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்ற வார்த்தைகளை மட்டும் பேசுவார்கள். நான் முதல் சொன்னது திரும்ப 2ஆம் தரம் கேட்கிறார்கள்.
என்னத்துக்காக பொது வேட்பாளர் இறக்கப்படுகிறார்? என்னிடம் ஒரு ராஜதந்திரி அண்மையில் சொன்னார், நான் உங்களை வாழ்த்துகிறேன், பெஸ்ட் ஆஃப் லக், உங்களுக்கு இது வெற்றி பெற வாழ்த்துகிறேன், நல்லது. நான் சில விஷயங்களை அவருக்கு சொன்ன பொழுது, நாங்கள் ஜனாதிபதியாக வர முடியாது என்பது தனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இதுவரை சர்வதேச சமூகம், நான் கேட்டேன், நீங்கள் தான் காசாவிலே ஒரு இனப்படுகொலை நடைபெறுகிறது என்று, அந்த காசாவுக்கான இனப்படுகொலைக்காக நீங்கள் ஐசிசிக்கான ஒரு முறையாளராக கொண்டு செல்கிறீர்கள், ஏன் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடாது என்று நான் கேட்டேன் தென்னாப்பிரிக்க தூதுவர். அப்பொழுது அவர் சொன்னார், இதனுடைய சரிபுலை என்ன? ஆகவே நான் இந்த விஷயத்தில் ஸ்ரீதரன், உங்களை நாங்கள் வாழ்த்தலாம், ஆனால் நாங்கள் இதுக்கு கருத்துக்களை சொல்ல மாட்டோம். நாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொள்வோம், இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம், பார்க்கிறோம். சில வேளைகளில் ஃப்யூச்சரில் நாங்கள் உங்களுக்காகவும் நாங்கள் தான் கொண்டு போக வேண்டி வந்தால் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். இதனை கனடாவினுடைய தூதுவரும் சொன்னார். நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். கனடாவில் நீங்கள் கொண்டு வந்த தீர்மானம், இன்றும் கூட எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது இங்கு வந்த பிறகு, நான் கனடிய வெளியுறவு அமைச்சில் இருந்து. ஆகவே அவர்களுடைய கருத்துக்கள் கூடுதலாக நாங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு செய்வதற்கான பலம் என்ன? குறிப்பாக எங்களுடையவர்கள் தான் சிலர் சொல்கிறார்கள், இங்கு நடைபெற்றது இன அழிப்பென்று என்னால் சொல்ல முடியாது, இங்கு நடந்தது ஒரு இன சுத்திகரிப்பென்று என்னால் சொல்ல முடியாது என்று யார் சொல்லுவது? நாங்கள் தான் எங்களுக்கு சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் எங்களுடைய மக்கள் 98% நாங்கள் நடந்தது இன அழிப்பு என்கிறோம். அப்போ நாங்கள் வாக்கின் மூலம் அதை நிரூபித்தால் என்ன? அதனால் தான் நான் கேட்பது, இதே நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுவதல்ல, நாங்கள் சொல்ல போகிற செய்தி, எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு, எங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு களமாக இது மாறினால் அது எங்களுக்கான அடுத்த வாய்ப்புகளை தேடித்தரும் என்பது என்னுடைய கருத்து. வணக்கம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வி. வடகிழக்கிலே இளம் வாலிபர்கள் போதை வசுக்கு உள்ளாக்கப்பட்டு பல பிரச்சனைகளை சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய கூட்டணி என்ன நடவடிக்கை எடுத்தது? இதை கூடிய அளவு மட்டுப்படுத்துவதற்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? மற்ற ரெண்டாவது கேள்வி, வடகிழக்கிலே உள்ள மருத்துவமனைகள் எல்லாம் சீர்குலைந்து, அதாவது அன்ஹைஜீனிக், அதாவது மாசடைந்த ஆஸ்பத்திரிகளில் உள்ளடக்கி உள்ளது. அங்கே உள்ள மருத்துவர்கள் சீராக தங்களுடைய தொழில்களை செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய கட்சி எதுவும் முக்கிய கவனம் எடுத்ததா, அல்லது எடுக்கப் போகின்றதா, அல்லது எடுக்காமல் விடப்போகின்றதா? இது ஒரு மக்களின் அடிப்படை தேவைகளில் மிக மிக முக்கியமானது. இதற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரெண்டு கேள்விகளுக்கு தேங்க்ஸ். போதை வஸ்து பாவனை என்பது, நான் நினைக்கிறேன், யுத்தம் நடக்கிற பொழுது தென்னிலங்கையிலே பல இடங்களில் அது ஒரு மிகப்பெரிய பரவலாக இருந்திருக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் இந்த போதை வஸ்துக்களுடைய பெயர்களை நாங்கள் கேட்டதே இல்லை, அப்படி ஒரு பெயரை அறிந்ததில்லை. யுத்தம் நடந்து முடிந்த ஒரு தேசத்தில் ஒரு தோற்றுப்போன சமூகத்திடம் மீண்டும் ஒரு விடுதலை பற்றிய உணர்வுகள் அல்லது விடுதலை பற்றிய சிந்தனைகள் வரக்கூடாதென்றால் அவர்களை உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலகீனப்படுத்துகின்ற ஒரு பெரும் கைங்கரியத்தை எதிரி கைக்கொள்வார். அதனால்தான் அங்கு இருக்கின்ற படை முகாம்களிலிருந்து தான் அதிக அளவிலே இவை விநியோகிக்கப்படுகின்றன என்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு போதை வஸ்துக்காரனை கலைத்து கொண்டு போனால் அவன் கோரக்கன்கட்டுக்குள்ளால் போய் அப்படி ஒரு கேம்பில் தான் சேர்றேன், அப்புறம் அவரை பிடிக்கலார். ஆனால் உலகத்திலே பல இடங்களில் லீகலாக அனுமதி உண்டு. உதாரணத்துக்கு பிரித்தானியாவிலே 5 கிராம் கஞ்சாவை வைத்திருப்பதற்கு அனுமதி இருக்குது, லீகலாக அனுமதி இருக்குது. ஆனால் இங்கே எல்லாரும் அதுக்காக கஞ்சா பாவிக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லலாது. ஆனால் இல்லாத இடத்தில் சில இடங்களில் தூண்டப்படுகிறார்கள் இளைஞர்கள். தூண்டப்படுவதன் மூலம் ஒரு யுத்தம் நடந்த பிரதேசத்தில் மீண்டும் நீங்கள் யுத்தம் பற்றியோ அல்லது நீங்கள் ஒரு தேசிய விடுதலை பற்றியோ ஒரு தேசிய இன அடையாளம் பற்றியோ சிந்திக்கக்கூடாது என்பதற்கான ஒரு களம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தொடர்பிலே எங்களுடைய
கட்சி சார்பாக என்பதற்கு அப்பால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாங்களும் முடிந்த அளவுக்கான விழிப்புணர்வுகளை செய்கிறோம். இது ஒரு கட்சி ரீதியாக செய்கிற காரியம் அல்ல. இது ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து அந்த சிந்தனைகள் பிறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதர்களிடமிருந்து பிறக்கப்பட வேண்டும். ஏன் அந்த பொறுப்பு உங்களுக்கு கூட இருக்கு. நீங்களும் கூட அந்த பொறுப்பு வாய்ந்த ஒருவர் தான். அதனை செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாரும் செய்தால் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் மோட்டார் சைக்கிள் வாங்க அல்லது ஏதோ ஒரு வசதிகளுக்காக தாம்பிகமான வாழ்க்கைகளுக்காக காசு அனுப்புவது போல நாங்கள் சிலதை கட்டுப்படுத்தி அங்குள்ள நல்ல காரியங்களுக்காகவும் நல்ல வார்த்தைகளையும் சொன்னாலே இந்த மாற்றங்களை நோக்கி நாங்கள் நகர முடியும். கிளிநொச்சி மாவட்டத்திலே கல்லாறு என்ற கிராமத்திலே சட்டவிரோதமான மது உற்பத்தியை தடுப்பதற்கு நாங்கள் ஒரு 3 நாள் பிரச்சாரங்களை செய்தோம். இருந்தவர் சுரேன் போயிட்டார், எங்களுடைய பச்சிலப்பள்ளி சேமன். நாங்கள் செய்த பொழுது அங்கு ஒரு சில பெண்கள் எங்களை கேட்டார்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? நான் விடியவன் இந்த புட்டுப்பானையில் காய்ச்சி விட்டால் தான் இந்த 3 பிள்ளையை வளர்க்கலாம், ஏன்னா கணவன் இல்லை. அதில் எங்களுக்காக ஒரு தொழில் மாற்று தொழில் தாங்கன்னா இதை விடுறேன். எங்களோட கண்களால் எங்களோட காதுகளால் கேட்ட வார்த்தைகள் இது. அதுக்காக நான் அதை நியாயப்படுத்தேன். அதுக்காக அவர்கள் செய்தது ஒரு வேறு வகை. ஆகவே நான் நினைக்கிறேன் எங்களுடைய பக்கங்களில் இருக்கிற விடயங்களில் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இவற்றை தடுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம். இது மத நிறுவனங்கள், பாடசாலைகள், குடும்பங்களில் இருந்து இந்த சிந்தனைகள் பிறக்கப்பட வேண்டுமே தவிர ஒரு அரசியல் கட்சி மீது இந்த பந்தை தள்ளிவிட்டு நாங்கள் சுமாராக தப்பித்து கொண்டோம் என்று யாரும் இருப்பது தவறானது. இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட மருத்துவமனைகள் தொடர்பானது. உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடக்கிற பொழுது விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் மருத்துவர்கள் எவ்வளவு பொறுமையோடு நிதானத்தோடு மிக அர்ப்பணிப்போடு தியாக மனப்பான்மையோடு அந்த மண்ணிலே பணியாற்றியிருந்தார். கள மருத்துவம் செய்த போராளிகள் ஒரு தரம் போய் ரஷ்யாவில், அமெரிக்காவில், சீனாவில் மெடிசின் செய்துட்டு வரையில்லை. எல்லாருக்கும் மெடிசின் படிப்பித்தது தமிழீழத்தில், அதுவும் விடுதலை புலியோட பாசறையில் படிப்பித்தவர்கள். நான் ஒரு கள மருத்துவ போராளி. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுவது, வைத்தியர்கள் மீது குற்றம் சொல்வதை முதல் விடுங்க. ஒரு வைத்தியர் ஒரு சிலர் தவறு விடுறாரு. அது வைத்தியர்களில் மட்டுமில்லை, பாடசாலை அதிபரும் பிள்ளைய மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு செய்தி வருது, டீச்சர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு வருது, அரசாங்கத்தில் உயர் பதவியில் உள்ளவர் பெண் அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறார்கள், பாராளுமன்றத்துக்குள்ளே பெண்கள் வேலை செய்ய முடியாமல் இருக்குன்னு வருது, அது அரசு அலுவலகங்கள் அப்படி வருது. அப்படி என்றால் எங்கே நீங்கள் சொல்ல போகிறீங்க? கரப்ஷன் எங்கே இருக்குது? மிஸ்யூஸ்ன்றது எங்கே இருக்குது? தனிய வைத்தியர்கள் மீது மட்டும் ஒரு பாய்ச்சலை நாங்கள் வச்சிருக்கக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ அர்ப்பணிப்புகளோடு வெளிநாடுகளுக்கு ஓடாமல் அந்த நாட்டில் இருந்து மக்களுக்கு பணி செய்கிற வைத்தியர்களுக்காக தயவுசெய்து கை தட்டி விடுங்க. தான் படித்த கல்வியை வைத்துக்கொண்டு அவன் ஓடி இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், போய் லட்சக்கணக்கில் உழைக்கலாம், அல்லது பெட்ரோல் செட்டில் உழைச்சிட்டு போகலாம், அது வேறு. ஆனால் அந்த சொந்த தாய் மண்ணில் நின்று கடைசி வரையும் வேலை செய்கிற ஒரு வைத்தியனையும் மதிக்க பழக வேணும். எல்லா வைத்தியர்கள் மீதும் குற்றம் சொல்வதற்கு அப்பால் அவர்கள் தெய்வமாக போற்றப்படுறார்கள். ஆனால் தவறு நடக்கும். தவறு என்பது மருத்துவத்தில் எங்களோட கண்ணுக்கு முன்னால் தெரியுது. ஒவ்வொருத்த இறப்புக்கு பின்னாலே நாங்கள் என்ன நினைக்கிறோம்? எடுத்த உடனே இது வைத்தியர் பார்க்கையில் எந்த பிள்ளை செத்து போச்சு, அல்ல என் அப்பா இறந்துட்டார். ஒரு வைத்தியரே என்னோட சொல்லி அழுதார், என் அப்பாவை சரியாக கவனிக்கல, அவர் டென்டல் சர்ஜன். நான் ஜெயபுரத்தில் அவருடைய அப்பா வேணா வீட்டுக்கு போன பொழுது அவர் சொன்னார், என் அப்பாவை சரியாக பார்க்கல என்று அவரே சொல்லி கவலைப்பட்டேன். பல நேற்று முந்த நாள் கூட நான் சில விஷயங்களை அறிந்து கொண்டோம். ஆனால் எல்லாமே நாங்கள் ஒரு வைத்தியர்கள் மீது தள்ளிவிட்டு போக முடியாது. ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கு தேவையான வைத்தியர்களின் தொகை எவ்வளவு? இன்றைக்கு நீங்கள் அங்கே படித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மருத்துவ பீடம் தொடங்கிய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் வெளியீடு செய்த மருத்துவர்களின் தொகை எவ்வளவு? அதில் எத்தனை பேர் தாய் மண்ணில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு கணக்கெடுத்துப்பார். மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து வெளியீடு செய்த மருத்துவர்கள், தமிழ் மருத்துவர்கள் எத்தனை பேர், அதில் எத்தனை பேர் அந்த மண்ணில் வேலைகிறார் என்று கேளுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லார் மீதும் புல சொல்லிடலாம். தவறுகள் எங்கேயும் இருக்கும். நீங்கள் எங்களை பேசுகிறீங்க, அரசியல்வாதிகள் நீங்கள் தவறு விடுறீங்கன்னு பேசுகிறீங்க, மருத்துவர்களை பேசுகிறீங்க, வாத்திமாரை பேசுகிறீங்க. நாங்கள் எங்களை திருப்பி நாங்கள் கேள்வி கேட்குறேன். நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்று கேட்குறதில்லை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவு தூரம் வைத்தியசாலைகள் சீர்கட்டு இல்லை, அந்தளவு தூரம் நீங்கள் சொல்கிறது போல இல்லை. சில தவறுகள் நடக்க செய்யும். அந்த தவறுகளுக்கான மாற்றங்கள் நான் நினைக்கிறேன் இருந்ததை விட முன்னேறி இருக்குது. ஆனால் மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது. இன்றைக்கு எத்தனை பேர் எங்கட தமிழ் பிள்ளைகள், கணித விஞ்ஞானம் படித்த பிள்ளைகள் தாதியர்களாக போக தயார் என்று உங்களோட விரல்களை விட்டு எண்ணி பாருங்க. தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள தாதியர்கள் தான்
இன்றைக்கு வடக்கு கிழக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், எங்கட பிள்ளைகள் தாதியர் படிக்க விருப்பம் இல்லை, அந்த தொழிலில் விருப்பம் இல்லை, அவர் போக தயாரில்லை. நாங்கள் ஒரு முறை அரசாங்கத்தோடு நாங்கள் பேசி, நான் நினைக்கிறேன் 2011-12 கலை வர்த்தக பிரிவை படித்தவர்களோடு தாதியராக விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க. கணித விஞ்ஞானம் படித்தவர்கள் போகிறார்கள் இன்று. இப்பொழுது கேட்டால் தாதியர் சங்கம் சொல்லுது, இல்லை, கணித விஞ்ஞானம் படித்தவர்கள் அதிலும் ஆங்கிலத்தில் சீர்க்கவனும் கணிதத்தில் சீர்க்கவனும் ஓயல்லை, இவர்கள்தான் தாதியர்களாக வர முடியும். எத்தனை தாதியர்களுக்கு பற்றாக்குறை இருக்குன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள் வடக்கு கிழக்கில். ஆனால் இன்றைக்கு அதை நிரப்புறதாரு சிங்கள சகோதரிகள் தான் அதிகமாக நிரப்புகிறார்கள். அதிலும் இலங்கையிலே 5% தான் ஆண்கள் தாதியர்களாக இருக்கலாம், 95% பெண்கள் தான் இருக்கலாம். இவ்வாறான குறைபாடுகள் எவ்வளவு இருக்குது, நாங்கள் அந்த பக்கங்களை பார்ப்பதே இல்லை. வைத்தியர்கள் மீது விரல்களை நீட்டுகிறோம். வைத்தியருக்கு ஏஎல் இல்லாமல் இருக்கிறாருன்னு கொஞ்சம் பேர் எழுதினார்கள், அது டேஷ் பண்ணி இருக்கு, அதில் ஏஎல் தெரியாதவர்கள். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற பல வைத்தியர்களில் கியூபாவில் படித்தவர்கள் அல்லது சீனாவில் படித்தவர்கள், ரஷ்யாவில் படித்தவர்கள், இப்படி பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் போய் படித்துட்டு வாரார்கள். ஆனால் அதுக்காக அவர் இலங்கையில் வந்து பரீட்சை எழுதித்தான் அந்த துறைகளை வாரார்கள். இலங்கையிலும் தடை தாண்டலை தாண்டுறார்கள். அவர்கள் மீதெல்லாம் நாங்கள் விரல் நீட்டுகிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய குடும்பத்தவர் எத்தனை பேர் இந்த பணிகளில் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்த்தால், நான் நினைக்கிறேன் இந்த கேள்விகளில் அதிகமாக நாங்கள் அவர்கள் மீது குற்றம் சொல்வதை விடுங்கள். அந்த மண்ணில் பொறுப்போடு நின்று பணி செய்கிறவனை போற்ற பழகுங்கள், பிழைகளை திருத்துவோம். வணக்கம். திரு நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய பூர்வீகத்தை தெரிந்தவன் என்ற வகையில் உங்களை மிகவும் வாஞ்சையுடன் இங்கே வரவேற்கின்றோம். என்னுடைய கேள்வி, இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற மாதம் 21ஆம் தேதி நடந்து அது நம்மை கடந்துவிடும். அது எங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்றது வரலாறு சொல்லும் என்று நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றீர்கள். எனது கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரதானமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி மற்ற உதிரி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு தாய் கட்சியாக இருந்து தமிழரசு கட்சியில் இருந்தது கிளைகளாக போனவர்கள் தான் மற்றவர்கள். அந்த வகையில் நடந்து முடிந்த தலைவர் தெரிவில் 2 பேர் போட்டியிட்டீர்கள். அதிலே நீங்கள் வெற்றி பெற்று இன்னும் உத்தியோகபூர்வமாக நீங்கள் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நீங்கள் தலைவராக வர வேணும் என்று சொல்லி வாக்களித்தவர்களும், சுமந்திரன் தலைவராக வரக்கூடாது என்று வாக்களித்தவர்களும் உங்களுக்கு வாக்களித்தார்கள். சுமந்திரன் தலைவராக வரக்கூடாது என்று சொல்லி வாக்களித்தவர் உங்களுக்கு வாக்களித்தார்கள். நீங்கள் தலைவராக வரக்கூடாது என்று சொல்லி நினைத்து வாக்களித்தவர்கள் சுமந்திரனுக்கும் வாக்களித்தார்கள். சுமந்திரன் தலைவராக வர வேணும் என்று சொல்லி வாக்களித்தவர்கள் வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட ஏறக்குறைய 47% தமிழரசு கட்சி அங்கத்தவர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் முரண்பட்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இந்த தலைவர் தெரிவு பிரச்சனையெல்லாம் முடிந்த பின்னர் தமிழரசு கட்சி அங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒருமித்து ஒரு காத்திரமான ஒரு சக்தியாக வருவதற்கு நீங்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்களுக்கு கூறுகின்ற நற்செய்தி என்ன? தேர்தல் நடைபெற்றால் எந்த தேர்தலாக இருந்தாலும், குறிப்பாக நீங்கள் சொன்னது தலைவர் தெரிவை, ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்தது போன வருடம் 62,000 வாக்குகள் என்று வைத்தால், கிட்டத்தட்ட எங்களுக்கு எதிராக கிடைத்த வாக்குகள் 90,000 வாக்குகள் எங்கள் கட்சிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால், உதாரணத்துக்கு நான் கிளிநொச்சியை எடுத்துக்கொண்டால் 38,000 மக்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே எங்களுடைய கட்சிக்கு வாக்களித்தார். மொத்தம் 44,000 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது கிளிநொச்சி. அதில் 28,400 பேர் எனக்கு விருப்பு வாக்கை செலுத்தியிருந்தார். இப்போ 44,000-ல் 28,400 பேர் விருப்பு வாக்குண்டா மீதி பேர் என்ன விரும்பவில்லை. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு
எனக்கு வாக்களித்தவர் அளிக்காதவர் என்ற வேறுபாடு அவர் பார்க்க முடியாது. அப்படியானால் அவர் எம்பியாக இருக்கிறார். எல்லாரையும் ஒரே தராசில் தான் வைத்து பார்க்க வேண்டும். அது வெற்றி பெற்ற பிற்பாடு. வெற்றி பெறும் வரையும் வெற்றிக்காக உழைப்பது வளமை. தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவ வெற்றிக்காக நான் பல இடங்களில் பிரச்சாரம் செய்திருந்தேன். பல பேருடன் நேரடியாக பேசியிருந்தேன். வீடு வீடாகவும் போயிருந்தேன். எங்களுடைய அந்த 326 பொதுச்சபை உறுப்பினர்களோடும் பேசி எனக்கு அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். அந்த வாக்களிப்பில் இருக்கின்ற பெர்சன்டேஜ் நீங்கள் சொல்கிறது எனக்கு அது சரியாக படையில்லை. இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமன். நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் எனக்கு வாக்களிக்கவில்லை என்று நான் ஒருவரை சொல்ல முடியாது. எல்லாருமே வாக்களித்தவர்கள். நாங்கள் 3 பேர் போட்டிட்டு இருந்தோம். 1 நான், 2 சுமந்திரன், 3 யோகேஸ்வரன். யோகேஸ்வரன் தன்னுடைய வாக்கை தனக்கு கூட அளிக்கவில்லை, 0வாகத்தான் இருந்தது. ஆகவே வாக்களிப்பு முடித்த பிற்பாடு நாங்கள் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதனை நான் உங்களுக்கு தெரியும், வெளியிலே வந்த பிறகும் நான் என்னுடைய முதலாவது சந்திப்பிலும் கூட சொல்லியிருந்தேன். நான் எங்களுடைய வாக்களித்த மக்கள் உட்பட ஏனையவர்களையும் அரவணைத்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எதிர்காலம் பற்றி என்ன தியாகங்களையும் செய்ய தயார் என்ற செய்தியையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே அந்த அப்படியான வேறுபாடுகளை நாங்கள் பார்க்க முடியாது. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரிகாம்பரநாதன். நடந்த இந்த 30 பேர் ஆயுத போராட்டத்தில் கிட்டத்தட்ட 50,000 போராளிகள் இழந்திருக்கிறோம். அவர்கள் எங்களுடைய மண்ணுக்காகத்தான் இழந்தார்கள் மட்டுமல்ல, எங்களுடைய தண்ணிக்காகவும் தான் இழந்தார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சுண்ணாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் கழிவு ஓயிலை நேரடியாக நிலத்தில் விட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் இங்கே இருக்கிற மக்களின் ஆதரவோடு, தமிழ் மக்களுடைய ஆதரவோடும் வெள்ளைக்கார ஆதரவோடும் கிட்டத்தட்ட 150 முறை இங்கே யூரோப்பியன் இங்கே UK பார்லிமெண்ட்டில் இருக்கிற அங்கத்தவர்கள் சைன் பண்ணியிருக்கிறார்கள். அதை விட 20 முறைக்கு மேலே கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு போன பொழுதே 2 முறை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இப்போ பிரச்சனை என்னென்றால், இந்த தண்ணி பிரச்சனையாலே பலர் அதை குடிக்க விரும்புகிறார்கள். போத்தில் தண்ணியை வாங்கி குடிப்பதாக டாக்டர் ஆர் திருமுருகன் அந்த சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்தது தகவல் வந்தது. இதால் பெருந்தொகை பணம் சிங்கள பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் எங்களுடைய இதால் இங்கே நாங்கள் செய்த நடவடிக்கையாலே ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரிட்டிஷ் அம்பாசிடர் போய் விக்னேசனோட கதைச்சு கொள்ளும். அதுவும் கூட முன்கூண்டிய ஆக்கள் தான். அவர் சொல்லியிருக்கிற பிரச்சனை முந்தி இருந்தது, இப்போ இல்லையன்ட்டு. ஆனால் சிங்கள பகுதியில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனடியாகவே இப்போ நீரோட்டம் இல்லையில் குப்பை செடிஞ்ச பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஜப்பான்லேருந்து எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து கதை செய்கிறார்கள். அன்றாவது புலனறிவில் அளவுக்கு மிஞ்சி ஃபர்டிலைசர் பாவிச்சதுக்கு டச் டீமை கூட்டிக் கொண்டு செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் கதை சொல்கிறீங்கள், எம்பாசிடர் கதைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கூட்டிக் கொண்டு காட்ட வேணும். காட்டி இங்கே பாருங்க சொன்னால் இவ்வளோ நடந்திருக்கு, அப்படி செய்திருந்தால் ஏதாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அங்கே நீங்கள் செய்யாமல் இருக்கிற பொழுது நாங்கள் இங்கே எதுவுமே செய்ய பலன் இல்லை. 150 முறைக்கு மேலே இங்கே UK எம்பி மேலே சைன் பண்ணியிருக்காங்க. சகல கட்சியாக்களும் சைன் பண்ணியிருக்கிறார்கள். அதை விட 20 முறை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் பாராளுமன்ற அங்கத்தவர்கள் இருந்த பொழுது, அங்கே ஸ்ரீலங்கா அரசாங்க பார்லிமெண்ட்டில் இருந்த பொழுது எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் இது சம்பந்தமாக? மண்ணுக்கும் தண்ணி காட்டி தான் இந்த 50,000 பேர் இருந்தது. ஏதாவது செய்திருந்தால், இனிமேல் நீங்கள் செய்ய போகிறதா இருந்தால் எங்களுக்கு தயவு செய்து கூறுங்கள். நன்றி. நீங்கள் அப்போது இதை பற்றி என்னோட பேசியிருந்த நீங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய டெலிஃபோன் நம்பரையும் தந்த நான் உங்கள்கிட்ட இருக்கிற விவரங்களை வாட்ஸ்அப்புக்கு போட சொல்லி இது பற்றிய விடயங்களை நான் கவனத்தில் எடுக்கிறேன். நன்றி. என்ன மோகனராசா மோகன் என்று ஒரு ஆதி கிராமவாசி மட்டக்களப்பில், அவர் என்னோட தொடர்பு கொண்டு தன்னுடைய பாடசாலை அவர் படிச்சிருப்பாருன்றே நான் நம்பல. அவருடைய பழக்க வழக்கங்கள் கதையிலெல்லாம் அப்படி இருந்தது. 86வது வருடத்தை நிறைவு கொடுத்து நாளைக்கு அதுக்கு அதிபர் வர்ற ஆக்களுக்கு மரக்கன்றுகள் கொடுக்கணும் என்று விரும்பினவர். உங்களால் ஏதாவது உதவி செய்யலுமோன்று கேட்டு, அப்போ நான் சொன்னேன், இத்தனை பிள்ளைகள் இருக்கணும்ண்டு 250 பிள்ளைகள் எல்லாமாக 300 மரக்கன்றுகள் இன்றைக்கு இரவு அங்கே பாடசாலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இருந்து அதை ஏற்பாடு பண்ணினவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து சொல்லிக்கினோம். அதே பாடசாலையில் நாங்கள் ஒரு தோட்டம், இந்த மரக்கன்றுகளை நட்டு தோட்டம் செய்யலாம். நாளைக்கு 300 பிள்ளைகளுக்கு வர்றாக்களுக்கும் அவங்க வீட்டில் நடுறதுக்கு அந்த மரக்கன்றுகள் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த பாடசாலையில் ஒரு தோட்டம் உருவாக்கலாமா, உருவாக்கி அதை செய்து அங்கே நிறைய வறட்சி ஏழை மாணவர்கள் ஆக்கெல்லாம் இருக்கணும்.
அதில் வர்ற விளைச்சலை அன்னதானமாக கொடுக்கலாமா, இப்படியான ஒரு திட்டத்துக்கு உதவிங்களாண்டு. அப்போ உடனடியாக நான் சொன்னால் அதை வரவேற்கிறேன், அதை கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தமிழீழம் முழுக்க இப்படியான பாடசாலைகளும் இப்படியான படிக்காத மாணவர்களும், அவர் ஒரு ஏழை மீனவன், அவருக்கு அந்த உணர்வோடு இவ்வளவு செய்யலாமெண்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் நினைச்சா, அதுவும் உங்களோட வளர்ப்புன்றது எந்த பின்புலத்திலேருந்து வந்த என்று வரைக்க தியாகத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுப்பிக்க தேவையில்லை. நீங்கள் இதை கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே மட்டுமில்லை, தமிழீழம் முழுக்களும் இருக்கிற பாடசாலைகளை அணுகி இந்த பாடசாலைக்குள்ளே தோட்டம் செய்கிறதுக்கும் அங்கே மரக்கன்றுகளை நட்டு அதிலேருந்து வர விளைச்சலை அந்த ஏரியாவில் இருக்கிற ஏழை மக்களுக்கு அன்னதானமோ, அவர்களுக்கு அந்த, அதாவது தமிழருடைய பண்பே மருந்து தான் உணவு, அந்த சரியான உணவை அவங்களுக்கு கொடுத்து அறிவையும் வளர்த்து அடுத்த தலைமுறையை ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி இட்டு செல்றதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்வீர்களான்றதை உறுதியடைவீங்க. நன்றி. நீங்கள் சொன்னபடியே தான் கவனத்தில் இருக்கிறோம். வணக்கம். இது என் பேர் ஜெகதீஸ்வரன் நவரட்னம். இது ஒரு சின்ன ஒரு அண்மையில் நடந்த விஷயந்தான். டாக்டர் அர்ஜுனன் ராமநாதன், அந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 2 விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. ஒன்று சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயம், மற்ற மன்னாரில் நடந்த விஷயம். இது ரெண்டுமே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான். அது சிறிய ஒரு புள்ளி ஆரம்பம். அதை பற்றிய கருத்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? அது அவருடைய போக்குகள் சிலது வித்தியாசமாக இருந்தாலும் நீங்களும் அவரும் ஒரே இடத்துல சந்திக்கிறீங்க பொது வேட்பாளர் என்ற விடயத்தில். ஆகவே மிக மகிழ்ச்சியான விஷயம், எனக்கு ஈஸியாக கதைக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அவற்றைய நிலப்பாட்டில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருக்கா அல்லது அதனுடைய தாற்பயம் என்னென்று சொன்னீங்கன்னா, ஏன்னா அது மிகவும் ஒரு பெரிய ஒரு விடயமாக போய் கொண்டிருக்கு. இந்த விடயம் தொடர்பில் நான் நினைக்கிறேன் அது பல நீதிமன்ற வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கு. அவை நான் இங்கே பேசப்படுற விஷயம் சில ஒரு ஹைகோர்ட்டாக நீதிமன்றத்துக்கு போய் அதை எனக்கு திரும்பலாம். நான் இந்த விடயம் பற்றி நீதிமன்றத்தில் இருக்கிறதா நான் பேச விரும்பவில்லை. வணக்கம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களே. தாங்கள் உரையில் கூறியவாறு கிழக்கு கூறிய ஒரு சிறிய என்னுடைய பல கேள்விகள் இருந்தாலும் எனக்கு முதல்ல பல கேட்டு விட்டார்கள். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கூறியிருந்தீர்கள் கிழக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் கிழக்கு மாகாணத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் என்று. ஆனால் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு மிக பெருத்த ஆதரவு பெருகி கொண்டிருப்பது தாங்கள் அறிவீர்கள், தமிழ் மக்கள் எல்லோரும் அறிவார்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற சாணக்கியன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு தவறானது, தமிழ் மக்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் தான் இப்போது தமிழ் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டார் என்ற ஒரு தவறான கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரங்களை செய்து வருகின்றார். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், வடக்கு மாகாணத்திலே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இருக்கு, வெற்றி வாகை சூடுவார் என்பது எங்களுடைய எண்ணம். ஆனால் சாணக்கியன் ஐயாவின் கருத்துக்கமைக கிழக்கு மாகாணத்திலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி வாகை சூடுவாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இப்போ நான் பகிரங்கமாக என்னுடைய ஆதரவை சொல்கிறேன். எங்களுடைய கட்சியிலே இன்னொருவர் பகிரங்கமாக தன்னுடைய எதிர்ப்பை வெளியிடுகிறார். இது ஜனநாயக உரிமை. அவர் தந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். 21ஆம் தேதிக்கு பிறகு நான் நினைக்கிறேன் மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் அறிந்த பிற்பாடு தான் அதுக்கு சரியான முடிவு கிடைக்கும். அவை நான் இப்போ அதை பற்றி பேச விரும்பலை. கிழக்கு மக்கள் மிக தெளிவாக வாக்களிப்பார். சில கேள்விகளுக்கான பதிலை காரணம் கருதியும் அங்கத்திய நிலைமைகளை கருதியும் கொண்டு அவர் சரியான முறையில் பதிலளிக்க முடியவில்லை என்பது தெரிகிறது. எனவே இந்த சந்திப்பினூடாக ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு மக்கள் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்கின்ற போதும் இன்றைய இந்த நிகழ்விலே நாம் கிளி வட்டக்கச்சி மத்திய கல்லூரி மற்றும் கிளிநொச்சி மக்களினூடாக இந்த கலந்துரையாடல் ஒன்று கூடலை நாம் நடத்தி இருந்திருந்தோம். இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு பேரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும்
வட்டக்கச்சி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் பிரித்தானிய கிளையினுடைய சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands. Oislands, with 30 years experience in the petrol forecourt retail, C-store and hospitality industry, we provide flexible Oislands software which includes Synex POS, Echo Boss, Echo HHT and Synex OPT, built around your business. It's no wonder we work with companies like Spar, Booker, Londis, Nisa Local, Certus Energy, Green Energy, Harvest Energy, Valero, ESSA and many more. Add your business to our list. Get in touch with us today to see how we can help. Call us on 0208 123 4530 or check out our website www.oislands.com. Oislands, your satisfaction is our success. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் மக்கள் சந்திப்பு. ஆதரவு வழங்குவோர் Oislands.